அப்ளிகேஷனை ஃபில் பண்றதுக்கு முதல்ல உங்களோட அப்ளிகேஷனை நீங்க ஃபில் பண்றதுக்கு முதல்ல ஹெச்என்பி பேங்க்ல அவங்க சொல்லப்பட்ட இன்கோபரேட் கவுன்சில்ல ஹெச்என்பி கணக்கிலக்கத்துக்கு நீங்க வரவு வைக்கணும் 12,000. ஹெச்என்பி படம் ரெசிப்ட் எடுத்து நீங்க வந்துக்கிட்டு மெயில் பண்ண வேண்டியிருக்கும் ஸ்ரீலங்கா லோக்கல் காலேஜ்ல அக்கௌண்ட்டுக்கு. அதுல உங்களோட என்ஐசி நம்பர், அடுத்தது நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன்னு உங்களுக்கு விளங்குற மாதிரி இருக்கும். என்ன சொல்லி அது கட்டாயம் அது ஷேர் பண்ணி பண்ணணும். உங்களோட என்ஐசி நம்பர், அடுத்தது உங்களோட பேர், ஃபோன் நம்பர் எழுதின மாதிரியான விஷயத்த நீங்க ஷேர் பண்ணணும். நீங்க அவங்களுக்கு மெயில் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க சில நேரம் கைட்லைனை வாய்ச்சி இவங்களுக்கு விளங்கி இருக்கும். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். நான் போட்ட டைம்ல அவங்களுக்கு அனுப்பின ஸ்லிப்பை அதே மாதிரி நீங்க ஃபில் பண்ணி அனுப்புவோம். விலங்கு தானே பண்ணிட்டு விலங்குதான். இந்த மாதிரி நீங்க ஆல்ரெடியே 12,000 வந்துக்கிட்டு நீங்க அவங்களோட கணக்குல வைப்புல விட்டதுக்கு பிறகு நீங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ண போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது வந்துக்கிட்டு இஷ்யூ இருக்காது. அதுக்கு பிறகு இந்த ஸ்லிப் கட்டாயம் நீங்க சிடிஎம்ல டிபாசிட் பண்றதை தவிர்த்துட்டு பேங்குக்கு போயிட்டு பே பண்ணணும். பே பண்ணது பிற்பாடு உங்களுடைய பெயர், என்ஐசி நம்பர், நீங்க எப்ப பே பண்ணுங்கன்ற டேட், அடுத்து உங்களோட ஃபோன் நம்பர், ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் உங்களோட ஃபோனுக்கு கால் பண்ணுவாங்க. சரிதானே? இந்த விஷயங்களை நீங்க செஞ்சதுக்கு பிறகு உங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு உங்களோட அப்ளிகேஷனுக்குரிய அந்த 1,200 வந்துக்கிட்டு நீங்க ஆன்லைன்ல பே பண்றது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அதுக்கு பிறகு மறுபடியும் பேங்க் போயிட்டு உங்களுக்கு கொண்டு வரது அதெல்லாம் சிரமத்தை காட்டிலும் நீங்க ஆன்லைன்ல பண்றது ஈஸியா இருக்கும். இது வந்துக்கிட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ். அப்ளிகேஷனை பொறுத்த மட்டும் நீங்க ஓல வேலையில வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க ஆன்லைன்ல. பெருசா ஒன்றும் இல்லை. உங்களோட ரிசல்ட் ஷீட்டை கையில வச்சுக்கோங்க. இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்க வேண்டியிருக்கும். அதை தாண்டி அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல பெருசாக எதுவுமே இல்லை. மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஸ்ரீலங்கா லோக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்றதுதான் இலங்கையிலே எல்லாரும், அதாவது நாங்க இப்ப ஸ்ரீலங்கா லோக்கல் காலேஜுக்கு படிக்க போறோம்னு சொன்னாலே பெரிய ஒரு சவாலான எக்ஸாமாக கருதப்படுகின்ற ஒரு எக்ஸாம். குறிப்பாக சொல்லணும் இலங்கையில அகடமிக் குவாலிஃபிகேஷன்ல வெரி கம்பெட்டிட்டிவ் அண்ட் ஹார்டஸ்ட் எக்ஸாமா ஸ்ரீலங்கா லோக்கல் காலேஜ் எக்ஸாம செல்வாங்க. ஆனா இலங்கை சட்டக்கல்லூரி பரீட்சையில சிறந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண மட்டும்னா உங்கள் அனைவராலையும் இலங்கை சட்டக்கல்லூரி பரீட்சையை ஈஸியாக பாஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த அடிப்படையில இலங்கை சட்டக்கல்லூரியுடைய பரீட்சை முறை எவ்வாறு இருக்கும், பரீட்சை அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பது சம்பந்தமான தெளிவூட்டலை வழங்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். நான் ஒயிட் போர்டை யூஸ் பண்றேன், கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. இலங்கை சட்டக்கல்லூரி உதவி பரீட்சையை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 4 சப்ஜெக்ட் ஒரு 4 சப்ஜெக்ட் இருக்கும். 4 சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ஐக்யூ, ஜிகே, தமிழ் அல்லது சிங்களம், அடுத்தது இங்கிலீஷ். 4 சப்ஜெக்ட் இருக்கும். இந்த 4 சப்ஜெக்ட்லையும் உங்களுக்கு ஐக்யூ, ஜிகே வந்துக்கிட்டு 1 hour நடக்கும். சரியானே? 1 hour நடக்கும் ரெண்டும். தமிழும் இங்கிலீஷும் வந்துட்டு 1.5 hour நடக்கும். சரியா? இதுல தெளிவா நீங்க விலகிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன சொன்னா ஐக்யூ ஜிகேயும் 1 hour நடக்கும். உங்களுக்கு 50 கேள்வியாக அந்த எக்ஸாம் வந்துகிட்டு இருக்கும். 1 hour நடக்கும். 50 questions, 50 வந்துட்டு எம்சிக்யூ கொஸ்டின் தான் இருக்கும். அப்ப நீங்க வந்துட்டு 1 hourலயும் அந்த பேப்பர்லயே விட எழுதுற மாதிரி தான் இருக்கும். 50 எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் ரெண்டும் ஐக்யூ அண்ட் ஜிகே. தமிழும் இங்கிலீஷையும் பொறுத்த மாட்டில 2 வந்துகிட்டு எழுதுற மாதிரியான கேள்வி இருக்கும். நம்ம இப்போ ஓ லெவல்ல இல்லாட்டி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணவங்களுக்கு சிலவங்க இருக்கலாம். எல்லாருமே ஏ லெவல் ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் இருக்கிறவங்கன்னு சொல்லலாவே ஆல்ரெடி வேற எக்ஸாம்பிள் எழுதுறவனு தெரிஞ்சிருக்கு. சாதாரணமான ஒரு தமிழ் மொழித்திறனை செக் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்துக்கிட்டு 1.5 மணித்தியாலமாக இருக்கும். இங்க சுருக்கம் மற்றது கிராமர் செக் பண்ற அந்த மாதிரியான விடயங்களை உள்ளடக்கினதாக உங்களுக்கு இந்த 2 பேப்பரும் இருக்கும். இதுல மிகவும் முக்கியமானது அல்லது
சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு தோற்ற மாணவர்களுக்கு தெளிவில்லாத ஒரு விஷயம். குறிப்பாக நாங்க சட்டக்கல்லூரிக்கு தோற்ற கூட எங்களுக்கு கூட வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்துச்சு அந்த டைம்ல. சில நேரம் உங்களுக்கு இது பத்தின அறிவு இருந்தாலும் இலங்கை சட்டக்கல்லூரி நுழைவு தொடர்பாக பார்க்கின்ற போது உங்களுக்கு 4 சப்ஜெக்ட் இருந்தாலும் உங்களோட இன்டேக் வந்துகிட்டு ஐக்யூ ஜிகே இது ரெண்டையும் பேஸ் பண்ண மாதிரி தான் உங்களோட இன்டேக் இருக்கு. அதாவது ஐக்யூ ஜிகே இது ரெண்டுலையும் யாரு கூட மார்க்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த கூட மார்க்ஸ் எடுக்கிற 200 அல்லது 220 அதற்கிடைப்பட்ட எண்ணிக்கையிலான மாணவர்கள் தான் வளமையா சட்டக்கல்லூரிக்கு உள்ளிருப்பு செய்யப்படுவாங்க. இது இதற்கு முன்னேற இருந்த சிஸ்டத்திலிருந்து கொஞ்சம் மாறுபட்டது. இது 2 வருடங்களுக்கு, அதாவது மாறுபட்டதுக்கு பிற்பாடு இந்த பரீட்சைக்கு தோன்ற முதலாவது மாணவர்கள் நாங்க தான். சரிதானே? சோ இந்த விஷயம் சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிலவங்களுக்கு தெரியாம இருக்கு. நீங்க சட்டக்கல்லூரி தொடர்பாக உங்களுடைய வீட்டில் இருக்கிற இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச யாருடையாவது கேட்கக்கூட அவங்களுக்கு சில நேரம் சிஸ்டம் தெரியாம இருக்கும். அவங்க உங்களுக்கு பழைய முறைப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அன்னரம் 2 பாடம் லாங்குவேஜ் பெரியர் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இஷ்யூ இருந்தது. சரியான இப்போ நீங்க தெளிவாக விளைக்கும் உங்களுக்கு 4 சப்ஜெக்ட் நடக்கும். அந்த 4 சப்ஜெக்ட்லயும் வந்துக்கிட்டு ஐக்யூ ஜிகே ரெண்டுமே வந்துட்டு எம்சிக்யூ. இதுக்கு முதல் வந்துக்கிட்டு 1 வேர்ட் கொஸ்டின் மாதிரி வரும், விட எழுதுற மாதிரியும் இருக்கும். ஸோ எம்சிக்யூ தான் வரும். அடுத்தது தமிழும் இங்கிலீஷும் உங்களுக்கும் இருக்கும். இந்த 4 பாடத்திலையும் 40க்கு மேல நீங்க எடுத்தா தான் பாஸ். 4 பாடத்திலையுமே நீங்க 40க்கு மேல எடுக்கணும். சரிதானே? 40க்கு மேல எடுத்தா தான் பாஸ். ஆனா இந்த ஐக்யூ ஜிகேல வந்துக்கிட்டு யாரு டாப் ஸ்கோர் பண்றாங்களோ அவங்க தான் வந்துக்கிட்டு சட்டக்கல்லூரிக்கு தெரிவு செய்யப்படுவாங்க. டாப் ஸ்கோர் பண்றன்னு சொல்லி சொன்னா 4லையும் 100 எடுத்து 200 என்றது இல்லை. சரிதானே? இலங்கை சட்டக்கல்லூரி பரீட்சையை பொறுத்த மட்டும் குறிப்பாக இதுவரைக்குமே இந்த பெரிய ஒரு ஸ்கோர் ஒன்று வராது. சரிதானே? ஏன்னு சொன்னா அங்க வர கேள்வியில அடிப்படை அந்த கேள்வியில நுட்பங்கள் புரியாம தான் நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசன். சரிதானே? இலங்கை சட்டக்கல்லூரி பரீட்சையை பொறுத்த மட்டும் நாங்க எழுதின அனுபவம், அதுக்கு பிறகு வந்த பேப்பர், இதுக்கு முதல்ல இருக்கிறவங்க கிட்ட இல்லாட்டி காலேஜ் பாஸ் ஆகி வரவங்கள்ட்ட நாங்க கேட்டு அறிஞ்சு இப்ப நாங்க ஷேர் பண்ணி கொண்டதன் அடிப்படையில ஐக்யூ ஜிகேல மேக்சிமம் உங்களோட போக்கஸ் காட்டணும். அதுலயும் குறிப்பாக எம்சிக்யூன்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். இப்ப எம்சிக்யூக்கு இதுல வந்துக்கிட்டு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொன்னா எம்சிக்யூக்கு சொன்னா படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, 1 வேர்ட் ஆன்சருக்கு வரும்னு சொன்னா படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. அதை வந்துக்கிட்டு ஃபாலோ பண்ணாம எல்லாத்தையும் வந்துக்கிட்டு எல்லா விஷயங்களையும் சொல்றதெல்லாம் பாடமாக்கிட்டு சொல்றதெல்லாம் படிச்சுக்கிட்டு சொல்றதெல்லாம் பின் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் எல்லாரும் நிறைய பேர் என்ன செய்யறேன்னு ஃபெயில் ஆகுறேன். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் என்னன்னு சொன்னா திறமையானவர்களை விட தெளிவான திட்டம் இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில வெற்றி வருவாங்க. இது எங்களோட சார் ஒரு ஆள் சொன்ன விஷயம், அதை நான் அடிக்கடி ஃபாலோ பண்ற விஷயம். சரிதானே? அதாவது இப்ப நான் உங்களுக்கு சட்டக்கல்லூரி தொடர்பான ஒரு ஐடியாவை தருவேன். சரியானே? எக்ஸாம் எப்படி இருக்கணும் உங்களுக்கான ஒரு பிளானை நீங்க போட்டுக்கோங்க. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்க, நிச்சயமாக நீங்க லோ குவாலிட்டி வரலாம். சரிதானே? இந்த 2 சப்ஜெக்ட்லையும் இதுவரைக்குமே நீங்க இப்ப எக்ஸாம் எழுதுறீங்க இல்லாட்டி எக்ஸாமுக்கு படிக்க போறீங்கன்னு சொன்னா நீங்க எப்படி பிளான் பண்ணணும்னு சொன்னா என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்ல வந்துக்கிட்டு பாஸ் ஆகுறது வெரி ஈஸி. சரியா? நீங்க தமிழை வந்துக்கிட்டு பெருசு அலட்டிக்க தேவை. ஏன்னு சொன்னா ஜஸ்ட் 40 மார்க்ஸ் எடுத்தா போதும். இதுல நீங்க 40க்கு கூட 100 எடுத்தாலுமே உங்களுக்கு பெரிய ஒரு இம்பாக்ட் ஒன்று உங்களோட ரிசல்ட்ஸ்ல செலுத்த போறீங்க. ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும். ஆனா மேலுக்கு இருக்கிற 2லையும் கூட மார்க்ஸ் எடுக்கணும். அந்த அடிப்படையில ஐக்யூ பாடம் ஜிகே பாடம் எல்லாருமே செல்ல நினைச்சுன்னா ஐக்யூ ஹஸ்டும் ஜிகே ஈஸி என்று. சரிதானே? ஜிகே வந்துக்கிட்டு படிக்க கூட ஈஸியா இருக்கும். சரியா? ஆனா உங்களுக்கு எக்ஸாம்ல வந்துட்டு ஸ்கோர் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னு சொன்னா ஜிகே பொறுத்த மட்டும் ஜென்ரல் நாலேஜை பொறுத்த மட்டும் அதுல பரப்பு வந்துக்கிட்டு வெரி வெரி வாஸ்ட், பெரிய ஒரு பரந்தளவிலான பரப்பு. சரிதானே? இலங்கை சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு தோற்றினவங்கள்ட்ட நீங்க ஐடியா கேட்கலாம். எல்லாருமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மார்க்ஸால ஃபெயில் ஆனவங்க தான் இருப்பாங்க. ஏன்னு சொன்னா இலங்கை சட்டக்கல்லூரி பரீட்சையில 200க்கு 200 எடுத்து பாஸ் ஆகிறார்கள் யாருமே இல்லை. சரியா? சட்டக்கல்லூரியோட கட் ஆஃப் வந்துக்கிட்டு லாஸ்ட் இயர் 110 சொன்னா நீங்க பாருங்க ஐக்யூல கட்டாயம் ஒருத்தர் 40 மார்க்ஸ் எடுத்துக்கணும். 40 மார்க்ஸ் ஒருத்தர் எடுத்துக்கணும். சரியான? ஜிகேல 40 மார்க்ஸ் ஒருத்தர் எடுத்துக்கணும். 40 எடுத்தா தானே 80 மார்க்ஸ் எடுத்தா தானே ஒரு ஆள் பாஸ். சரியானே? அந்த 80 மார்க்ஸை விட 30 மார்க்ஸ் கூட எடுத்தா காலேஜுக்குள்ள இன்டேக் ஆகலாம். எப்படி ஒரு வசதியான சிட்டா. 40 மார்க்ஸ் எடுக்கணும், கம்பல்சரியா பாஸ் ஆகுறதுன்னா 40 மார்க்ஸ் எடுக்கணும். அதுல இருந்து
ஒரு 15 மார்க்ஸ், இங்க ஒரு 15 மார்க்ஸ் இருந்தா காலேஜுக்குள்ள இன்டேக் ஆகலாம். சரிதானே? இந்த சிஸ்டம் விளங்காம, இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்றை யூஸ் பண்ணாம பிள்ளைகள் வந்துக்கிட்டு வளமையாக சிலவங்க ரிப்பீட்டடாகவே ஃபெயில் ஆகி எனக்கு தெரிஞ்சு 3 அட்டம் 4 அட்டம் 5 அட்டம் 6 அட்டம் எழுதினவங்க எல்லாம் இருக்காங்க, இன்னும் ஃபெயில் ஆகிட்டு. நான் படிச்ச இல்லாட்டி நான் ஃபாலோ பண்ணேன் இல்லாட்டி நான் அனுபவத்துல சொல்றேன்னு சொன்னா, இலங்கை சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு நீங்க படிக்கிறதுக்கு இப்ப இருக்கிற டைம் தாராளமாக போதும். ஏன்னு சொன்னா, நானுமே வந்துக்கிட்டு 100% காலேஜுக்கு படிக்க ஸ்டார்ட் ஆனது, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணது பிறகு ஒரு இப்ப இருக்கிற மாதிரியே அப்பையும் வந்துக்கிட்டு 2.5 மந்த் ஒரு கேப் தான் இருக்கும். சரிதானே? அதுக்கு பிறகுதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணி, இப்பவுமே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணாலுமே லோ காலேஜுக்கு படிக்கலாம். அதாவது வருஷ கணக்குல படிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, இப்ப இருந்தே படிக்கலாம். படிக்க போல நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஒரு கிளாஸுக்கு போறது என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டர். என்னன்னு சொன்னா, நீங்க சாதாரணமா படிக்கிறேன்னு சொன்னா, இப்ப ஐக்கியூவை பொறுத்த மட்டும் ஐக்கியூல இந்தந்த ஏரியான்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கள் இருக்குது. ஜிகேயை பொறுத்த மட்டும் ஜிகேலையும் இந்தந்த ஏரியாக்கள் வரும்னு சொல்லி இருக்கும். இப்ப நீங்க தான் படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க, இப்பதான் இதை பத்தி தேடி ஒரு அறிவை பெற்றிருக்கீங்க, நீங்க குளத்துல படிக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லக்கூட, நீங்க இந்த விஷயம் எல்லாத்தையுமே நீங்க தேடி இப்பதான் படிச்சு இந்த 2 மாசத்துல ப்ரிப்பேர் ஆகி எழுதுறதுன்னு சொல்றது பாசிபிள் தான். பட் சான்சஸ் வந்துக்கிட்டு ஒரு 15% இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நீங்க படிச்சு எழுத புரியலன்னு சொன்னா, சான்சஸ் வந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு 50% இருக்குன்னு சொல்லலாம். இதே நீங்க ஒரு இடத்து கிளாஸுக்கு போனீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அங்க எல்லா விஷயமும் சொல்லுப்பாடும். உங்களுக்கு படிக்கிறதுக்குரிய நோட்ஸ் மெட்டீரியல், எந்தெந்த ஏரியாவை கவர் பண்ணணும், எந்தெந்த விஷயங்களை நீங்க பார்க்கணும் என்ற அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்கும். நான் இங்க வந்து எந்த கிளாஸையும் ப்ரொமோட் பண்ணவும் இல்லை, நான் அந்த விஷயங்களை சொல்ல போறதும் இல்லை, நான் கிளாஸ் செய்யறதும் இல்லை. சரிதானே? பட் நான் சொல்றேன், எனக்கு நான் பர்சனலி வந்துக்கிட்டு இப்ப நீங்க ரெஜிஸ்டர் அப்ளை பண்றீங்கன்னு சொன்னா, நீங்க எங்கேயாவது கிளாஸ் போறது நல்லது. எங்கேயாவது கிளாஸ் போறது உங்களுக்கு பெனிஃபிட். அது வந்துக்கிட்டு நீங்க ஈஸியா உங்களோட கோலை நோக்கி மூவ் ஆகுறது. ஏன்னா அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது மெட்டீரியல்ஸ் எந்த ஏரியாவை கவர் பண்ணணும், அடுத்தது ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, நீங்க போற அதே ட்ரக்ல போறாங்க இருப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம், அவங்களுக்கே ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரியான பெனிஃபிட் ஒன்று இருக்கும். ஏன்னு சொன்னா, இப்ப நீங்க ஷார்ட் பீரியட்ல ரெடி ஆகிறீங்க எக்ஸாமுக்கு, அதுக்கு அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் சொல்றேன், இப்ப இந்த ஜிகே ஐக்யூவையும் பொறுத்த மாதிரி ரெண்டுலையும் ஐக்யூ வந்துக்கிட்டு உங்களுக்கு படிக்க போல சில நேரம் விளங்குறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஏன்னா ஜிகே வந்துக்கிட்டு கேள்வியை போட்டுட்டு சொல்லிக்கிட்டே போவாங்க. இல்லாட்டி நீங்க சிலபஸ் நீங்க ஒன்னா ப்ரிப்பேர் ஆகிறீங்கன்னு சொன்னா, இப்போ இந்த மாதிரியான சிலபஸ் நான் உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் இருக்குன்னு சொல்லி நான் ஷேர் பண்றேன். அது உங்களுக்கு பிடிஎஃபா உங்களோட குரூப், நீங்க மேபி எப்படி எல்லாருமே ஒரு குரூப்ல இருப்பீங்க, அந்த குரூப்புக்கு நான் ஷேர் பண்ண சொல்லி அவங்கள்ட்ட அக்கறைபதி யூஜிஐட்டு நான் கொடுத்து வரேன். சரி தானே? அது உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நீங்க சிலபஸ் ஏரியாவை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்ல, உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் இருக்கு சப்ஜெக்ட்ன்றது கிடைக்கும். சரிதானே? அப்ப அதை கொண்டு நீங்களும் ஓனா ப்ரிப்பேர் ஆகலாம். அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி. அதை தாண்டி இப்போ சட்ட கல்லூரியிலையும் வந்துக்கிட்டு எங்களால, அதாவது சட்டக்கல்லூரி நுழைவு பரீட்சைக்கு தோற்றி தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களால சில கிளாஸஸ் நடக்குது. சிலவங்க அதுல ஆல்ரெடி ஜாயின் ஆகி போயிட்டு இருப்பீங்க. அதையும் கண்டினியூஸா உங்களுக்கு ஷேர் பண்ண செல்றேன். அதுலயும் நீங்க நெட்பீனுக்கு போட்டவங்க ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுலயும் நீங்க ஜாயின் ஆகி உங்களுக்கான விஷயங்களை எடுத்துக்கொள்ளே இல்லை. சரிதானே? இப்ப இந்த ஐக்யூ ஜிகே, இப்ப நீங்க இது ரெண்டையும் தான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். இந்த ரெண்டையிலையும் தான் நல்ல ஸ்கோர் பண்ணணும். சரிதானே? அதுலயும் குறிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன்னு சொன்னா, ஐக்யூவை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். குறிப்பாக நான் பண்ணின விஷயம், அது நான் சஜஸ்ட் பண்ண விஷயம் என்னன்னு சொன்னா, ஐக்யூ ஒரு 50 கொஸ்டின் இருக்கு. 50 கொஸ்டினையும் 1 ஹவருக்கு செய்யறதுன்றதுதான் டாஸ்க். சரியானே? அது யாராலையுமே செய்ய இயலா. ப்ராக்டிஸ் இல்லாம யாராலையுமே அந்த கேள்வியை, இப்ப நீங்க எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணல, ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நீங்க லோ காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு போய் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ஐக்யூ பேப்பர் எடுத்து செய்யறீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு 20 கேள்வி வாசிக்கிறவங்கள நேரம் முடிச்சிடும். ஏன்னு சொன்னா, ஐக்யூ பேப்பர்னு சொல்றது இதுக்கு முதல்ல நீங்க பாஸ் பேப்பர், லோ காலேஜ் பாஸ் பேப்பர் கொஞ்சம் அவைலபிள் இருக்கு. அதெல்லாம் வந்துக்கிட்டு இந்த சிலபஸ் மாற்றப்படுறதுக்கு முன்னரான பேப்பர். அந்த பேப்பர்ல இருக்கிற மாதிரியான ஐக்யூ இப்போதைக்கு இல்லை. அதாவது நீங்க ஐக்யூன்னு சொன்னா நம்ம A-levelsல பார்த்துருப்பீங்க, இல்லாட்டி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லாட்டி நீங்க அறிஞ்சிருப்பீங்க. ஜஸ்ட் சில ட்ரிக்ஸ் இருக்கும், அதை அப்ளை பண்ணினா போட்டு எழுதினா பாஸ் ஆகுற அந்த மாதிரி ஐக்யூ வரும். ஆனா 100% அதை மெக்ஸ் ஐக்யூன்னு சொல்ல 100% மெக்ஸ் ஐக்யூவான கேள்விகள் இப்போ வரல.
அதாவது மாற்றுப்பாட்ட சிலபஸ்ல வரல. இப்ப வந்து ஏன்னு சொன்னா எம்சிக்யூ தானே, சில ஐக்யூ இருக்கு, விட 4 இருந்தா அதுல வந்துக்கிட்ட பார்த்து ஈஸியா நம்ம எது ஆன்சர் கெஸ் பண்ணலாம். மெக்ஸ் ஐக்யூ அப்படித்தானே. ஸோ அதனால அந்த மாதிரி ஐக்யூ இல்லை, இங்க வந்துட்டு அப்ளைட் ஐக்யூ, அடுத்தது கிரிட்டிக்கல் எஸ்பெக்ட் நம்ம எப்படி அதை சரி பண்றோம், அந்த மாதிரியான நிறுவுறது, அந்த மாதிரியான கேள்வி இருக்கு. இதுக்கு பூரணமான ஒரு பயிற்சி வந்துட்டு முக்கியம். சரிதானே. அதனாலதான் நான் சொல்றேன், ஒருத்தர் நீங்க கிளாஸுக்கு போயிட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதை உங்களை கைட் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு 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 இப்ப சேரோ யாரோ இந்த கிளாஸ் செய்யறவங்க இன்ஸ்டியூட்ல இருப்பாங்க. அடுத்தது உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். அதை நீங்க பயிற்சியா செஞ்சு பழகினீங்கன்னு சொன்னா, அதாவது 1 hour வச்சு நீங்க பிழை இல்லாம செஞ்சு பழகினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துகிட்டு 45 மேல ஐக்யூட எடுக்கலாம். இப்ப நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிளான் இப்படிதான் போட்டுக்கோங்க. அதாவது இலங்கை சட்டக்கல்லூரி பரீட்சையை வந்துகிட்டு 220 எடுத்து பாஸ் ஆகலாம். சரிதானே. 180 அதுதான் மேக்சிமம் மார்க்ஸா வரும். சரி, ஸ்காலர்ஷிப் மாதிரி 220 200 198 எல்லாம் பாஸ் ஆகுறது இல்லை, 180 மார்க்ஸ் வரும். கட் ஆஃப் வந்துக்கிட்டு இந்த வருஷம் வந்த தியாக குறைன்னு எடுத்துப்போமே, இதுக்கு குறையெல்லாம் வந்திருக்கு, நம்ம 110 வரைக்கும் எடுத்தான். சரியானே. இப்ப இந்த கேப்புள்ளதான் நீங்க ஒரு மார்க்ஸ் எடுத்தா நம்ம பாஸ் ஆகலாம். ஆனா இந்த 110ன்றது அது வந்துக்கிட்டு ஷுவர்லி வேரியபிள். இது வந்து நாங்க போன முறை எடுத்த கூட 126 நாங்க எழுத கூட. சரிதானே. சோ நீங்க ஒரு 150 எடுத்தா நான் கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கேன்னு சொல்லி வச்சுக்கோங்க. 150 நான் போர்டை கிளியர் பண்றேன். இப்ப நீங்க ஒரு 150 எடுத்து இருந்துச்சுன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு வருவீங்கன்னு சொல்லி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னு சொல்லி வைங்களேன். அப்படி இருந்துச்சுன்னா ஐக்யூல எத்தனை எடுக்கணும், ஜிகேல எத்தனை எடுக்கணும். நான் சொல்றேன், நீங்க வந்துட்டு ப்ராப்பரா நீங்க ஒரு பேப்பர் எடுக்கலன்னு சொன்னா, இப்ப நீங்க ஈவன் பாஸ் பேப்பர் படிக்கலாம். அடுத்தது மாடல் பேப்பர்கள் நிறைய இருக்கு. அதுகளை பார்க்கலும். சரியான. நான் படிக்க போல இல்லாட்டி நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு பேப்பர் எடுக்கீங்க, அந்த பேப்பர்ல ஈவன் 50 கேள்வி கூட இருக்குன்னு சொல்லி வைங்க. ஒரு 50 கேள்வி வரைக்கும் மார்க் பண்ணிட்டு நீங்க 1 hourக்குள்ள உங்களால பிழை இல்லாம எத்தனை கேள்வி செய்யலாம்னு சொல்லி பாருங்க. சரிதானே. ஃபர்ஸ்ட் டைமா செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் அதாவது அதுவே நீங்க ஃபாலோ அப் பண்ணிக்கிட்டு நீங்க ஐக்யூ படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல ஐம் ஷுவர் உங்களுக்கு எப்படியுமே வந்துக்கிட்டு 45க்கு மேல உங்களுக்கு ஸ்கோர் பண்ணிடல. சரிதானே. ஐக்யூ 45க்கு மேல ஸ்கோர் பண்ணிடலாம். ஐக்யூல டவுட் வருது இல்லாட்டி ஐக்யூ விளங்கலன்னு சொன்னா யூடியூப் வந்துக்கிட்டு உங்களுக்கு தாராளமான அனைத்து சோர்ஸும் யூடியூப்ல இருக்கு. நீங்க இப்ப உங்களுக்கு நான் டாபிக்கா போட்டேன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். இப்ப இந்த கொஸ்டின் வரக்குள்ள ஓகே இது என்ன ஏரியா விஷயம், ஸோ அந்த ஏரியாவோட டாபிக்கா போட்டு ஓகே இப்படி இந்த கேள்வி எப்படி நான் ஈஸியா செய்யலாம்னு சொல்லி நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தாராளமா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய வீடியோ இருக்கு. என்னன்னு சொன்னா இப்ப இலங்கையை காட்டிலுக்கு இந்தியாவில் காம்படிட்டிவ் எக்ஸாம் கூட. ஸோ இந்தியாவில் விளங்கப்படுத்துறது நம்மளுமே பார்த்திருக்கேன் தானே, எப்படி அழகா விளங்கப்படுத்தணும்னு சொல்லி அந்த வேலையை நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அப்படி நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஐக்யூட ஷூரா வந்துட்டு 45 மார்க்ஸ் எடுக்கல. சரியா. 45 மார்க்ஸ் உங்களுக்கு எடுக்கல. நீங்க 45 தான் டார்கெட் பண்ணணும். அப்படி நீங்க 45 டார்கெட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 90 மார்க்ஸ். சரியா. இதே ஜிகேல நீங்க வந்துகிட்டு ஒரு இடத்துல கிளாஸ் போய் ஒரு அளவுக்கு நீங்க ஜிகே சொல்லப்படுற விஷயங்கள்ல இருந்து மேலோட்டமாக படிச்சு வந்தீங்கன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு நான் சொன்ன 150 உங்களுக்கு 60 மார்க்ஸ் தேவை. சரியானே. 60 மார்க்ஸ் வந்துகிட்டு தேவை. 150 மார்க்ஸுக்கு நம்ம டார்கெட் பண்ணி நம்மளோட ஸ்டடீஸை கொண்டு போன பட்சம்னா நம்ம கம்ஃபர்டபுளா லோ காலேஜ் போகலாம். பட் 150 சொல்றது என்னன்னு சொன்னா 150 எடுக்கணும். 150க்கு டார்கெட் பண்ணி நம்ம ஒரு 90 இல்லாட்டி 80 எடுத்து படிச்சோம்னா ஜஸ்ட் பாஸ் தான் ஆகிருக்கும், லோ காலேஜுக்கு போகலாம். நான் சொல்றேன் சொன்னா நம்மளோட ஃபைனல் மார்க்ஸ் நமக்கு 150 வரணும்னு சொன்னா அந்த பிளானை சொல்றேன். 150 வரணும்னு சொன்னா நமக்கு இருக்கிற ஒரே பாசிபிலிட்டி ஏன்னு சொன்னா ஜிகே பொறுத்த மட்டும் இதான் கட்டாயம் பேசணும். ஜிகே பொறுத்த மட்டும் இங்க வந்துகிட்டு கரண்ட் அஃபேர்ஸ். சரியானே. கரண்ட் அஃபேர்ஸ் வந்துகிட்டு மோஸ்ட்லி ஒரு 35 கேள்வி வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தற்கால நிகழ்வுகள் வரும். சரியா. ஒரு 5 கேள்வி வந்துக்கிட்டு ஜஸ்ட் நம்ம சரி இந்த வரலாறுல இருந்து வர ஜென்ரல் நாலேஜ். அடுத்தது பொதுவாக இருக்கிற இந்த உலகத்துல மிகப்பெரிய பாலைவனம் எது, அப்படியான விஷயங்கள்ல இருந்து ஒரு 5 கேள்வி வரும். ஒரு 10 கேள்வி வந்துக்கிட்டு என்ன செய்யணும்னு சொன்னா லோ ரிலேட்டடா வரும். அதாவது கோர்ட் சிஸ்டம், கோர்ட் ஹைராக், அடுத்தது இலங்கையோட லோ பேக்ரவுண்ட், அந்த கேள்விகள்ல இருந்து ஒரு 10 கேள்வி வரும். சரிதானே. ஆகையினால இந்த 35 என்று சொல்றதுதான் இங்க வர சிக்கல். அதாவது நீங்க சட்டக்கல்லூரி பரீட்சையை படிக்காம எழுதலாம் என்றவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல என்ன சொன்னா, இந்த
50 கேள்வியிலையும் இங்க வர இருக்கிற 50 கேள்வியிலையும் ஒரு 15 கேள்வி எல்லாராலையுமே செய்யலாம். அதாவது A level வரைக்கும் படிச்சு நாட்டு நடப்புகள் ஓரளவுக்கு தெரிஞ்ச யாராயும் பரீட்சைக்கு தோற்றினா கூட ஒரு 15 கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். சரியானே? ஆனா இன்னும் ஒரு 15க்கு படிக்கணும், இன்னும் ஒரு 15 எடுக்கணும்னு சொன்னா அதுக்குத்தான் ஹார்ட் ஒர்க் பண்ணும். சரியா? அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்தது வந்துகிட்டு இந்த மாதிரி இந்த 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 10 ஷோர் எடுக்கலாம். இந்த 10 நீங்க வந்துகிட்டு ஒரு ஒரு நல்லா அந்த ஏரியாவை கிளியரா படிச்சிட்டீங்கன்னு சொன்னா இந்த 10 படிக்கலாம், இந்த 15 படிக்கலாம். இந்த இந்த மார்க்ஸ் வந்துகிட்டு தான் ஷூரான மார்க்ஸ். இந்த 35 சொல்றது, இந்த 35ல ஒரு 15 கேள்வி இருக்கும், அது யாருக்குமே விட தெரியாம இருக்கும். வெளியே அதாவது எக்ஸாம் விட்டு வெளியே வந்து 4 பேர்கிட்ட கதைச்சி கூகுள் பண்ணி பார்த்ததுக்கு பிறகுதான் இந்த 10 கேள்விக்கு மேவிட வரும். அந்த விஷயங்களை நம்ம கேள்விப்படாமலே இருப்போம். அதனாலதான் இலங்கை சட்டக் கல்லூரியில 100க்கு 200க்கு 200 எடுத்து யாருமே பாஸ் ஆகல. பொதுவா படிக்கிறார்கள் எல்லாருமே என்ன செய்யறேன்னு சொன்னா ஐக்கியூவை வந்துகிட்டு கஷ்டமாக கருதி ஜிகே வந்துகிட்டு ஈஸி. ஜிகே படிக்கக்கூட ஈஸியா இருக்கு. இப்ப நீங்க கிளாஸுக்கு போறீங்கன்னு சொன்னாலும் சார் சொல்லி தர விஷயங்கள்லாம் பாடமாக்கி அல்லது விலங்கி எடுத்தோ அல்லது ஞாபகமாக்கிட்டு வரக்கூட உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். இங்க வந்துகிட்டு அப்ளை பண்ணணும், இப்ப விஷயங்கள் மாறுது. வேறு வந்துகிட்டு ஒரு ஷர்ட்ல நீங்க போறீங்கன்னு சொன்னா அவர் அதை தழுவின மாதிரியே இந்த சாப்டர் சொன்னா இந்த சாப்டர் ஒரு நாட்டை விளங்கப்படுத்துறான்னு சொன்னா இவர் அதை தழுவின மாதிரியே கேள்வி விடுறாங்க. அதை உங்களுக்கு பாக்குறது ஈஸியா இருக்கும். ஆனா ஐக்கியூ அடுக்கு என்ன செய்யறாங்க, நம்பர் மாறும், அந்த ட்ரிக் மாறும், அந்த விஷயங்கள் மாறக்குள்ள உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். பட் எக்ஸாமை பொறுத்தவரையிலையும் பாஸ் ஆகுற, இப்ப 110 எடுத்து பாஸ் ஆகுற ஒரு பிள்ளைய பார்த்தாலுமே கூட அந்த பிள்ளைக்கு ஐக்கியூட வந்துகிட்டு ஒரு 65, சரியானே? ஐக்கியூல ஒரு 65, ஜிகேல ஒரு 45 அப்படித்தான் எடுத்து பாஸ் ஆகுறது மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். குறிப்பாக நானுமே வந்துக்கிட்டு எனக்கு நான் எக்ஸாம் எழுத எனக்கு ஜிகே ஐக்கியூல வந்துட்டு 80, ஜிகேல வந்துக்கிட்டு 48. சரியா? ஏன்னு சொன்னா ஐக்கியூவை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொன்னா ஐக்கியூ செய்யலாம். ஜிகேல நான் ஸ்கோர் பண்ணி லோ காலேஜ் போகணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னா அது பாசிபிள், பட் சாத்தியம் அவ்வளவுக்கு இல்லை. ஏன்னு சொன்னா இப்ப நான் சொல்றேன் இந்த 150 நான் அடையோணும் பண்றதுக்கு நான் வந்துக்கிட்டு ஜிகேல ஒரு 90, ஐக்கியூல ஒரு 60 எடுக்கலாம் சொல்லி நினைப்போட படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது எக்ஸாமை பொறுத்த வரையிலே மிகவும் கஷ்டமாக வந்து அமையும். சரிதானே? ஐக்கியூ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க கிளாஸ் போறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஓனா படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஐக்கியூ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஜிகே வந்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நல்லா போலீஸ் பண்ணுவோம். சரிதானே? போலீஸ் பண்ணுவோம். நீங்க வந்துக்கிட்டு ஷுவரா உங்களுக்குரிய ஸ்கோரை பெற்றுக்கொள்ளையிலும். அடுத்தது வந்துக்கிட்டு இங்கிலீஷ். சரியானே? அடுத்தது தமிழை பொறுத்த வரையிலையும் சாதாரணமா தமிழ்ல ஓலவெல்ல சீரியணும். அடுத்தது சாதாரணமாக தமிழ் படிச்சு நல்ல தமிழ்ல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்க B level வரைக்கும் தமிழ்ல தான் செஞ்சு இருக்கிறவங்களுக்கு தமிழ் பாடத்தை ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு A level வரைக்கும் தமிழ் மீடியமே படிச்சு தமிழ்ல ஒரு நல்ல புரிதல் இருக்கிறவங்களுக்கு தமிழ் பாடம் பாஸ் ஆகுறது ஈஸி. சரிதானே? இங்கிலீஷை பொறுத்த மட்டும் ஜஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு படிக்கணும். சரிதானே? ஆனா ஒரு கம்ஃபர்டபுளான A அல்லது B இருக்கிறவங்களுக்கு இந்த இங்கிலீஷ் பாடம் சொல்றது அவ்வளவு சவாலான ஒரு சப்ஜெக்டாக வந்து அமையாது. சரிதானே? ஆகையினால உங்களுடைய ஸ்டடி பிளானை, அதாவது நீங்க லோ காலேஜுக்கு இப்பதான் ரெடி ஆக போறீங்க, என்ன மாதிரி நான் படிக்கணும், என்ன மாதிரியான இந்த ஸ்டடிஸை வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று இல்லாம இருக்கலாம். அல்லது ஒரு ஐடியா நீங்க நிறைய பேர் கட்டடத்த அது கஷ்டம் என்று சொன்னா இந்த கஷ்டம் இது ஒரு காம்படிட்டிவ் என்ன சொன்னா இலங்கையில் இருக்கிற பல பாகங்களையும் இருந்து கிட்டத்தட்ட 5000க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் வந்துக்கிட்டு இந்த பரீட்சைக்கு தோற்றுறாங்க. சரியா? 5000க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் தோற்றுறாங்க. ஆனா எடுக்க போறது வந்துக்கிட்டு 220 பேர் சொல்லுவீங்களே. அப்ப பாருங்க, ஒரு 5% உள்ளதான் வந்துக்கிட்டு என்ன செய்யப்படுறாங்க, எடுக்கப்படுறாங்க. ஆனா அதனாலதான் வந்துக்கிட்டு இந்த எக்ஸாம் என்ன ஒரு காம்படிட்டிவான எக்ஸாமாக பார்க்கப்படுது. ஆனா இந்த 225 பேருக்குள்ளேயும் நம்ம வரலாமான்னு சொல்லி கூட நிச்சயமாக வரலாம். இந்த 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 மாதிரியான ஒரு கேம் பிளான் உங்களுக்கு இருந்துச்சு என்று சொன்னா நீங்க நிச்சயமாக இலங்கை சட்டக் கல்லூரியினுடைய நுழைவுப் பரீட்சையை ஈஸியாக வெற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? அத்தோட இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கிற பிரச்சனை அல்லது இப்போதைக்கு இதுல இருக்கிற ஒரு காலேஜ்ல அண்மை போக்கு பத்தி நான் உங்களுக்கு சொல்லியாக வரும். இலங்கை சட்டக் கல்லூரியில தற்போது, சரிதானே, நாங்க போன வருஷம் இதுக்கு முந்தின வருஷம் 2025 நாங்க பரீட்சைக்கு எழுதும் போது தமிழ் மீடியத்துல தோற்றின மாணவர்கள்ல 6 மாணவர்கள் தான்
இலங்கை சட்டக்கல்லூரிக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள். சரியானே. அதே மாதிரி இந்த வருடம் 2026 பேச்சுக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனவங்களையும் தமிழ் மீடியத்துல நான் நினைக்கிறேன் 6 அல்லது 7 மாணவர்கள் தான் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. இதற்கு காரணம், அதாவது தெரிவு செய்யப்பட்டது என்றதோட ஆறு தொடக்கம் 7 மாணவர்கள் தான் தெரிவு செய்யப்பட்டாங்க. பிழையான ஒரு தெரிவு இருக்கு என்னன்னு, தமிழ் மீடியத்துல எக்ஸாம் செஞ்சா பாஸ் ஆகலாம், தமிழ் மீடியத்துல பாஸ் ஆக்குறல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை இப்போதைக்கு. குறிப்பாக இதுக்கு முதல் வந்துகிட்டு லாங்குவேஜ் ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் செலுத்தும் உங்களோட இன்டேக்ல. இப்ப சிங்கள மீடியத்துல ஒருத்தர் எக்ஸாம் எழுதினாலும் அவரோட சிங்கள நாலேஜ் வந்துகிட்டு செல்வாக்கு செலுத்த போறது இல்லை. ஏன்னு சொன்னா ஜஸ்ட் எல்லாருக்குமே லாங்குவேஜ் சொல்றது ஜஸ்ட் பாஸ். அதே மாதிரி இங்கிலீஷும் வந்துட்டு ஜஸ்ட் பாஸ். இப்ப 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 செலக்டர் அவ்வளவு பேரையுமே நாலேஜ், அது அவங்களோட திறமை மாத்திரம் தான் என்ன செய்ய போகுது. அவங்க எந்த அளவுக்கு இந்த ஐக்யூ ஜிகே, இப்ப எல்லாருக்குமே ஒரே பேப்பர் தான், எல்லாருக்குமே ஒரே கேள்வி தான். லாங்குவேஜ் அதாவது தமிழ் பேசுறாங்களுக்கு தமிழ்ல இருக்கும் அந்த பேப்பர், இங்கிலீஷ்ல அப்ளை பண்றாங்க இங்கிலீஷ்லயும், சிங்களத்துல அப்ளை பண்றாங்க சிங்களத்துலயும். சரிதான். இப்ப லாங்குவேஜ் இம்பெக்ட்னு சொல்றது எந்த ஒரு வகையிலையும் செல்வாக்கு செலுத்தாது. இப்ப இங்கிலீஷ் மீடியம் படிச்சவரோ இல்ல தமிழ் மீடியம் படிச்சவரோ எல்லாருக்குமே ஒரே வகையான கேள்விகளுக்கு தான் விடை எழுதி ஒரே பேப்பர் எடுத்து ஒரே அனுமதியில தான் உள்ளிருக்கப்படுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் இங்க என்ன செய்யப்படாது, இருக்காது இருக்காது. சரிதானே. அந்த அடிப்படையில இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சட்டக்கல்லூரிக்கு நுழைவு பரீட்சைக்கு ஈஸியாக ஃபேஸ் பண்ணி எழும். அதோட சில இங்க நாங்க படிக்கக்குள்ள ஒரு ஒரு எதிர்மறையான கருத்து ஒன்று என்னன்னு சொன்னா, இப்ப இப்படித்தானே எம்சிக்யூ தானே. இப்ப எம்சிக்யூன்னு சொல்லக்கூட 2 மார்க்ஸ் தான் குடிப்போம். இப்போ ஒரு ஆளுக்கு 126, அடுத்த ஆளுக்கு 128 அப்படித்தான் மார்க்ஸ் வரும். சரிதானே. ஒரே மார்க்ஸ் எடுத்து நிறைய பேர் வந்துக்கிட்டு இருப்பாங்க. போன முறை வந்துக்கிட்டு நாங்க எழுத கூட 128 எடுத்த மாணவர்கள் 32 பேர் இருந்தாங்க. சரிதானே. அப்படி இருந்தாங்க. அப்ப நாங்க படிக்கக்கூட எங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னாங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க வந்து என்ன நினைச்சா தமிழையும் இங்கிலீஷும் வந்துக்கிட்டு இப்ப சொல்லுங்க என்னன்னு சொன்னா, இப்ப 32 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு சொன்னாங்கன்னு சொன்னா, இப்ப போர்டர் மார்க்ஸ் நீங்க பாஸ் ஆகுறீங்கன்னு சொல்ல கூட சில வேலைகளை வந்துக்கிட்டு அந்த இங்கிலீஷையும் தமிழையும் பார்ப்பாங்க, அதையும் கூட்டி உங்களோட மார்க்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்பாங்கன்னு சொல்லி மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சு. அந்த அப்படியான ஒரு நடைமுறையை நான் பார்த்தது இல்லை. ஏன்னு சொன்னா லாஸ்ட் மார்க்ஸ் எடுத்த இப்ப 120 லாஸ்ட் மார்க்ஸ் 120 லாஸ்ட் மார்க்ஸ் 50 பேர் சொன்னா 50 பேரை தான் எடுப்பாங்க. சரியா. அப்படி இங்கிலீஷையும் தமிழையும் பார்த்து அவங்களோட லிமிட்டுக்குள்ள எடுக்கிறதுக்கு வந்துக்கிட்டு அந்த 120 எடுத்து தட்டி விட்டு அப்படின்னு சொல்லி யாருமே இல்லை. ஸோ நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஐக்யூ ஜிகே தமிழ் இங்கிலீஷ் 4 சப்ஜெக்ட் இருக்கு. இதுல நான் ஐக்யூல ஜிகேல எடுக்கிற டாப் மார்க்ஸ் தான் என்ன காலேஜ் என்ற இந்தியா செல்வாக்கு செலுத்தும். ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும். அதுக்காக வேண்டி நீங்க வந்துக்கிட்டு 190 எடுத்துட்டு ஒருவேளை உங்களுக்கு கெப்பாசிட்டி நீங்க 190 எடுக்கலாம் எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலுமே உங்களுக்கு இங்கிலீஷ்ல 39 மார்க்ஸ் தான் நினைச்சுன்னா நீங்க காலேஜுக்கு எந்த ஒரு அடிப்படையிலையும் நீங்க உள்ளிருப்பு செய்யப்பட மாட்டீங்க. சரியானே. இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ ஏதோ ஒரு வகையில நீங்க வந்துக்கிட்டு ஒரு பாடத்துல ஃபெயில் ஆனா கூட நீங்க காலேஜுக்கு வந்துக்கிட்டு இன்டேக் ஆக மாட்டீங்க. இது வந்துக்கிட்டு ஓப்பன் யூனிவர்சிட்டி அடுத்த ஓப்பன் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல இருந்து வேறுபட்டது. சிலவங்க ஓப்பன் யூனிவர்சிட்டி எக்ஸாம் அதுக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸாமோட குழப்பிக்கிறத விட லோ காலேஜை பொறுத்த மட்டும் இதான் எக்ஸாம் ஸ்ட்ரக்சர். சரிதானே. இந்த அடிப்படையில நீங்க உங்களுடைய பரீட்சைக்கான தயார்படுத்தல அமைச்சு கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதோட அடுத்த ஒரு விஷயம், இலங்கை சட்டக்கல்லூரியை பொறுத்த மட்டும், அதாவது இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், லோ காலேஜ் என்ட்ரன்ஸ் மட்டும்தான் இலங்கை சட்டக்கல்லூரிக்கான நுழைவு தகமையான்னு சொல்லி கேட்டா அப்படி இல்லை. சரியானே. லோ காலேஜை பொறுத்த மட்டும் லோ காலேஜுக்கு இன்டேக் ஆகிறதுக்கு 3 வழிகள் இருக்கு. சரியானே. அதுல இரண்டாவது வந்துக்கிட்டு இலங்கையில வந்துட்டு ஸ்டேட் யூனிவர்சிட்டி. இப்ப உங்களோட இப்ப நீங்க சில நேரம் லோ ப்ரொஃபஷன்லயே நான் போகணும் இருந்து நீங்க ஆர்ட்ஸ் படிச்சு நீங்க நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுக்கலன்னு சொல்லுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யூனிவர்சிட்டி போறாங்க, யூனிவர்சிட்டியில படிச்சு அவங்க வெளியே ஆகுவாங்க, அவங்க பெரிய லோயரா அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் நாங்கள் நினைச்சிட்டு இருந்தேன். மேபி நீங்களும் அப்படியே நினைக்கலாம். சரிதானே. அப்ப இங்க ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அதாவது ஸ்டேட் யூனிவர்சிட்டியில படிக்கிறவங்களுமே இலங்கை சட்டக்கல்லூரிக்கு வந்து அவங்க 3வது வருஷத்தை எழுதி பாஸ் ஆனாதான் இலங்கையில வந்துட்டு எட்டர்னேட் லோவா வந்துட்டு என்ரோல் ஆவாங்க. அப்படி எட்டர்னேட் லோவா என்ரோல் ஆனாதான் சட்டத்தன்மையா வேலை செய்யும். அப்ப இந்த 2வது ஆப்ஷன் என்னன்னு சொன்னா, அந்த யூனிவர்சிட்டி மூலமாக வாராக்கள்னு சொன்னா அவங்களுக்கு வந்துக்கிட்டு யூனிவர்சிட்டி 4 வருஷம் எல்எல்பி டிகிரியை படிப்பாங்க. சரியான. எல்எல்பி டிகிரியை படிச்சதுக்கு பிறகு இலங்கை சட்டக்கல்லூரிக்கு வந்துக்கிட்டு அவங்களுக்கு எக்ஸெப்ஷன் கொடுப்பாங்க. இலங்கை சட்டக்கல்லூரி 3 வருடங்கள்
சப்ஜெக்ட் உள்ளடக்கினதாக இருக்கும். அந்த எக்ஸெப்ஷனோட, அதாவது முதலாம் வருடமும் இரண்டாம் வருடமும் அவங்களுக்கு எக்ஸெப்ஷன் கிடைக்கும். கிடைச்சதுக்கு பிறகு அவங்க தேர்ட் இயர் மட்டும் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்துட்டு டேர்னியர்ல கொடுப்பாங்க. சரியானே, டேர்னியர்ல வந்துக்கிட்டு கொடுப்பாங்க. அடுத்தது மூன்றாவது முறை வந்துக்கிட்டு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ். நீங்க அதுலயும் சில பேர் குழம்பிக் கொள்றது வந்துட்டு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்கு. இது யாருக்குன்னு சொல்லிச்சுன்னா, இலங்கையில வந்துக்கிட்டு ஸ்டேட் யூனிவர்சிட்டி இல்லாம ஸ்டேட் யூனிவர்சிட்டி சொல்லக்கூட வந்துக்கிட்டு கொலம்போ, ஜஃப்னா, பேராதனை, ஓப்பன் யூனிவர்சிட்டி. சரியான, இது மூணு தான் ஸ்டேட் யூனிவர்சிட்டி என்று சொல்ற இந்த மெத்தடினூடாக இலங்கை சட்டக்கல்லூரிக்கு தெரிவு செய்யப்படுவதற்கான வழி. ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் சொல்லுவாங்க ஸ்டேட் யூனிவர்சிட்டி இல்லாம ஃபாரின் யூனிவர்சிட்டி, ஃபாரின் டிகிரி, அதாவது ஃபாரின் எல்எல்பின்னு சொல்லுவாங்க. சரியான, ஃபாரின் டிகிரின்னு சொல்லக்கூட லைக் நமக்கு தெரிஞ்ச பிகாஸ், அடுத்தது ஐடிஎம், என்எஸ்பிஎம், ஸ்லீப், அப்படி அபிட், ஏஎன்சி அப்படின்னு சொல்லி இலங்கையில நிறைய லண்டன் லோ ஸ்கூல் அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய நான் நினைக்கிறேன் மோர் தென் 20 மேல இலங்கையில வந்து எல்எல்பி டிகிரியை ஃபாலோ பண்ணக்கூடிய இடங்கள் இருக்கு. அங்க நீங்க எல்எல்பி டிகிரியை ஃபாலோ பண்ற ஒருத்தர் வந்து இந்த ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் மூலமாக தான் இலங்கை சட்டக்கல்லூரிக்கு நுழையலாம். இவங்க நுழைஞ்சு இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இவங்களும் நம்மளை போல 3 வருஷம் படிச்சு ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எக்ஸாம் மூடையும் எழுதித்தான் இலங்கை சட்டக்கல்லூரிக்கு நுழைவாங்க. சரிதானே. ஆனா இதுக்கு முதல் வந்துக்கிட்டு இவங்களுக்கு இப்படி ஒரு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லி ஒன்று இருக்கல. அவங்க வந்துட்டு டிரெக்டா வந்துட்டு உள்ளீர்ப்பு செய்யப்பட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இயர், தேர்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்னு சொல்லி 3 வருஷமும் எழுதினாங்க. அதுக்கு பிறகு இது வந்துக்கிட்டு ஃபாரின் டிகிரி வந்துக்கிட்டு ஈஸியா வராங்க. நாங்க வந்துக்கிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வந்துக்கிட்டு நான் சொன்னேன் இவ்வளவு லோ என்ட்ரன்ஸ். சரிதானே, லோ என்ட்ரன்ஸ் தான் ஃபர்ஸ்ட். சரிதானே. அப்ப இவங்க வந்துட்டு லோ என்ட்ரன்ஸ் நாங்க இவ்வளவு காம்படிட்டிவான ஒரு எக்ஸாம் எழுதி நாங்க வரோம், இவங்க ஈஸியா வராங்கன்னு சொல்லி காலேஜ்ல மற்றது ஷூவெல்லாம் போனதுக்கு பிறகு இப்ப கிட்டடியில தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னா இவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் சொல்லி. இந்த ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ்ன்றது எப்படி இருக்குன்னு சொன்னா, இது இங்கிலீஷ் மீடியம். சரியா, ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு லோ காலேஜுக்கு வர 3 வேகம் என்ன மாதிரி இருக்கு. அடுத்தது ஓகே நான் லோ விட்டேன், லோ காலேஜ் விட்டேன்னு சொன்னேன், இந்த பார்த்து வேறு மாதிரி எப்படி கொண்டு போகலாம்ன்றது ஒரு ஐடியா இருக்கணும் தானே உங்களுக்கு. அதனால தான் சொல்றேன் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்கும். இது வந்துட்டு இங்கிலீஷ் மீடியத்துல தான் நடக்கும். சரியான, 3 சப்ஜெக்ட், 3 சப்ஜெக்ட் உள்ளடக்கி தான் இருக்கும். அது வந்துக்கிட்டு இந்த மாதிரியான 3 சப்ஜெக்டும் இல்லை. சரியானே, இது வந்துக்கிட்டு இவங்க படிக்கிற டிகிரியில இவங்க ஃபாலோ பண்றதுல இருந்து லோ ரிலேட்டடான கேள்விகளாகத்தான் அந்த 3 சப்ஜெக்டும் இருக்கும். ஆனா இந்த 3 சப்ஜெக்டையும் எழுதி எல்லாருமே பாஸ் ஆவாங்கன்னு கேட்டா அதுவும் இல்லை. இவங்களும் வந்துக்கிட்டு என்ன சொன்னா, மெரிட் சிஸ்டத்துல நாங்க வார மாதிரி சரிதானே 200 தொடக்கம் 220 பேருக்குள்ளதானே என்ன செய்யப்படுறாங்கன்னு சொன்னா உள்ளிருப்பு செய்யப்படுறாங்க. இதனால இங்க இப்ப வந்துக்கிட்டு சிக்கலாக போகுது. ஏன்னு சொன்னா, குறிப்பாக இப்ப வந்துக்கிட்டு இவங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் சொல்றது இங்க வந்துக்கிட்டு என்ன செய்ய போகுது, ஒரு சவாலாக வரப்போகுது. சரியானே. ஆகையினால் எனக்கிட்டயுமே நிறைய பேர் சஜஷன் கேட்டாங்க, ஒரு ஐடியா கேட்டாங்க, இந்த மாதிரி செய்யற எங்களுக்கு லாங்குவேஜ் கொஞ்சம் பெரிய இருக்கு. இப்ப பாஸ் மார்க்ஸ் சொன்னா ஓகே, கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு 40 மார்க்ஸ், இந்த மாதிரி 40 மார்க்ஸ் இருக்கு, இல்லாட்டி 50 மார்க்ஸ் இருக்குன்னு சொன்னா ஏதோ ஒரு வழியில பாஸ் ஆயிடலாம். பட் மெரிட் சிஸ்டம் சொல்ல போல இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறவங்க இல்லாட்டி இங்கிலீஷ்ல நல்ல ஃப்ளூவெண்டா இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யும், அது வந்து ஈஸியா பாஸ் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகையினால லைக் இப்ப தமிழ் மீடியத்துல இருந்து ஓரளவுக்கு பைலிங்குவல்ல டிகிரி ஃபாலோ, இங்க வந்து 100% எல்லா இடத்துலயுமே ஃபாரின் டிகிரின்றது இங்கிலீஷ் மீடியத்துல போகுது இல்லை. சிலவங்க இடத்துல பைலிங்குவல்ல போயிட்டு இங்கிலீஷ் மீடியம் வந்து லைக் இங்கிலீஷ் மோஸ்ட்லி இங்கிலீஷ் மீடியம் தான், பட் அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்றதுலாம் தமிழ் மீடியத்துல போகும். ஆகையினால இவங்க வந்துட்டு என்ன செய்யறாங்க, மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் இப்ப லோ என்ட்ரன்ஸினூடாக உள்ளுக்க வாரத்தான் வரலாம்ங்கிற ஒரு ஆப்ஷன் என்னன்னு சொன்னா, இங்க வந்துட்டு தமிழ் மீடியத்துல எக்ஸாம் எழுதலாம், எப்படியும் ரெண்டுமே மெரிட் தானே என்ற ஒரு பார்வை வந்துட்டு திரும்பி இருக்கு. இதன் மூலமாக நமக்கு இங்க இங்க இந்த எக்ஸாமை பத்தி யோசிக்கிறவங்களுக்கு இருக்கிற சவால் அல்லது சிக்கல் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்து மட்டும்னா, இந்த எக்ஸாம் யோசிக்கிறவங்க என்னன்னு சொன்னா, இப்ப இவங்களும் ஃபெயில் ஆக, இப்ப இவங்க பழமையா வந்துக்கிட்டு இந்த ஃபாரின் யூனிவர்சிட்டியில இருந்து வரவங்க எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இயர்லி 2000 3000 பேர் வந்துக்கிட்டு காலேஜ்ல வந்துட்டு இன்டெக் ஆகி ரெஜிஸ்டர் பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்தேன். சரிதானே. இப்போ வந்துக்கிட்டு 3000 பேர் எக்ஸாம் எழுத போறாங்க, அதுல 200 பேர் தான் எடுக்க போறாங்கன்னு சொன்னா இங்க என்ன செய்ய போகுது, லேக் ஆகிற ஆட்கள் வந்துக்கிட்டு ஒவ்வொரு முறையும் ஃபெயில் ஆகிறாள். இப்படி இப்போ டிகிரியை முடிச்ச ஒரு சும்மா விட போறது, அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுவான். அப்படி ட்ரை பண்ண இயலாம இங்க ஆட்கள் வரக்கூட என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, இங்க என்ட்ரன்ஸுக்கு எழுதுற ஆட்கள் வந்துக்கிட்டு கூட போறாங்க. சரிதானே. இப்போ வந்துக்கிட்டு 5000 பேர் எழுதுறாங்கன்னு சொல்லி வச்சா இந்த நம்பர் வந்துக்கிட்டு ஃபியூச்சர்ல, இப்போதைக்கு இல்லை, இன் ஃபியூச்சர்ல பட் டெஃபினெட்லி இது என்ன செய்ய போகுது, கூடும். ஆகையினால
நீங்க படிக்க கூட நீங்க இப்போதையே வந்துகிட்டு லோ என்ட்ரன்ஸுக்கு இப்ப நான் சொன்னா ஃபர்ஸ்ட் அட்டம் நாம இப்ப இந்த வருஷம் ட்ரை பண்றோம்னா இந்த வருஷமே நாம எப்படி உள்ளுக்காகலாம்ன்றது நம்ம வந்துகிட்டு கொஞ்சம் தீவிரமா இருக்கணும். நான் சொன்னேன், நான் உங்களுக்கு ஒரு பிளான் ஒன்று போட்டு தந்தேன், ஒரு விஷயத்தையும் சொன்னேன். சரியான உங்களுக்கான தெளிவான திட்டத்தை உருவாக்கிக்கோங்க. டெஃபினெட்லி நீங்க வந்துகிட்டு உங்களுக்கான ஒரு பிளானும் சரியான ஒரு டெடிகேஷனோட நீங்க வந்துட்டு கன்சிஸ்டன்சியா வேலை செஞ்சீங்கன்னு சொன்னா அதை நோக்கி நீங்க கட்டாயமா லோ காலேஜுக்கு உள்வாங்கலாம். லோ காலேஜுக்கு வந்தீங்கன்னு சொன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சொன்னா எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு லோ காலேஜுக்கு மட்டுமே ஃபோக்கஸ் ஆகிருந்து படிப்போம். அதனாலதான் நாங்க அந்த பாட்டையுமே அடுத்ததாக நான் அத்பா கிட்ட சொன்னேன், அந்த பாட்டையுமே கட்டாயம் இன்க்ளூட் பண்ணுவோம். ஏன்னு சொன்னா நமக்கு அது தெரிஞ்சிருந்தா நம்ம இன்னும் நாங்க நான் வந்துக்கிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு நான் சொல்ற ஒரு border லெவல்ல தான் பாஸ் ஆனேன். ஸோ இப்போ நான் ஒரு 2 மார்க்ஸ் குறைஞ்சிருந்தேன்னு சொன்னா நான் கூட ஃபெயில். சரிதானே? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன்னு சொன்னா இந்த வாழ்க்கையை தீர்மானிச்சு ஒரு 2 மார்க்ஸ் தான். சரியா? அப்ப இப்படி இல்லாம நம்மளும் இன்னும் வந்துக்கிட்டு வெறி கொண்டு படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி யோசிக்கிறேன். என்ன சொன்னா 2 மார்க்ஸ் இல்லாம இருந்திருந்தா நம்ம ஃபெயில் ஆயிருப்பேன்னு சொல்லி யோசனை வரக்கூடலாம். இங்க இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்கு, நம்ம இந்த 2 மார்க்ஸால விட்டிருப்போமேன்னு சொல்லி யோசிக்கிறேன்னு சொன்னா லோ காலேஜுக்கு வந்ததுக்கு பிறகு அங்க இருக்கிற விஷயங்கள் அங்க அங்க நாங்க பாக்குறது அல்லது எங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரமா இருக்கலாம். அது வந்துகிட்டு உங்களுக்கு அது சொல்லி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும். பட் என்னோட விஷயம் வந்துக்கிட்டு இப்ப இதுல இருக்க எல்லாருமே வந்துக்கிட்டு கட்டாயமா ட்ரை பண்ணுவோம். அதுல உங்களோட மேக்சிமமான ஹார்ட் ஒர்க்கை போடுங்க. டெடிகேஷன் அண்ட் கன்சிஸ்டன்சி டெஃபினெட்லி லீட் யூ சக்சஸ். சரிதானே? அது உங்களோட சக்சஸை கொண்டு போய் சேர்க்கும். சரிதானே? எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வந்துக்கிட்டு நான் பர்சனலி நான் உதவுறதுக்கு தயாரா இருக்கேன். நீங்க லோ காலேஜ் என்ட்ரன்ஸுக்கு வந்துக்கிட்டு ரெடி ஆகிறீங்கன்னு சொன்னீங்க. ஏன்னு சொன்னா நம்ம ஆட்கள் நிறைய பேர் வரணும்ன்றது ஒரு பர்சனல் விஷ். அடுத்தது இது நம்ம நினைக்கிறத விட பல மடங்கு நிறைய விஷயங்களுக்கு அந்த பாடம் உங்களுக்கு அதுவா சொல்லுவா. சரிதானே? ஆகையினால நீங்க வந்துக்கிட்டு நான் சொல்றேன், இப்ப என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு பெரிய ஒரு செல்வாக்கு இவங்களூடாக வந்து பெரிய ஒரு தாக்கம் மட்டும் நமக்கு இங்க இருக்கிறார்களுக்கு வரப்போகுது. ஏன்னா நிறைய பேர் எழுத போல இன்னும் காம்படிஷன் கூடும். சரிதானே? அந்த அடிப்படையில 7 அளவுக்கு குயிக்கா லோ காலேஜுக்கு என்டர் பாருங்க. அடுத்தது வந்துக்கிட்டு பெரிய ஒரு டிமாண்ட் வரும். இப்ப இங்க வந்துக்கிட்டு வளமையா 3000 4000 பேர் உள்ளுக்கு வந்து பாஸ் ரேட் வந்துட்டு கூட. இப்ப வந்துக்கிட்டு இங்க வார வளமையா வார இங்க வார வளமை இங்க வார 200 இங்க வார 400 3 யூனிவர்சிட்டில இருந்து ஒரு 300 1000 பேர் தான் வந்துக்கிட்டு வருஷத்துக்கு இப்ப உள்ளுக்கு ஆகுறாங்க. இதுக்கு முதல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா லோ காலேஜுக்கு இன்டேக் ஆகிற ஆக்களே கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் இருப்பாங்க. அப்ப லோயஸ்ட் பாஸ் அவுட் ஆகிற லோயஸ்ட் வந்துக்கிட்டு இயர்லி ஒரு 1000 அப்படி இருந்தாலுமே 5000 பேர் வந்தாலுமே 1000 அப்படி தான் பாஸ் ஆகும். இருந்துச்சுன்னா நிறைய பேர் என்டர் ஆகி போட்டு ஃபாலோ அப்படி இப்படின்னு சொல்லி பட் அதாவது டிலே ஆகும், அவங்க ஃபாலோ எப்படியோ கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்ப இப்ப இங்க வந்துட்டு 1000 இருந்தது. இப்ப என்ன தெரிஞ்சு நீ ஃபைனல் எக்ஸாம் பாஸ் ஆகி இயர்லி லோக்கு வெளியாகிறார்கள் ஒரு 200 to 400 கூட தான் இருப்பாங்க. சரிதானே? ஸோ அந்த அந்த அளவுக்கு குறைய போதும். என் வந்துக்கிட்டு ப்ரொஃபஷனல் ஸ்ரீலங்காவில் ஈக்கோடும் சொன்னா லோ வந்துக்கிட்டு ஒரு செட்டில்டான ப்ரொஃபஷனல். நீங்க வந்துக்கிட்டு ஒரு சரியான பாத்வேயை சூஸ் பண்ணி அதுக்கான ஸ்டார்டிங்ல நிக்கல். பட் உங்களோட டிசிஷன் வந்துக்கிட்டு சரியா இருக்கும். நீங்க இந்த இடத்த அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா இந்த லோ காலேஜ் வந்துக்கிட்டு எவ்வளவுக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணும், எவ்வளவு விஷயங்களை இன்க்ளூட் பண்ணிருக்கின்ற பாடம் வந்துக்கிட்டு அத்வா கொண்டு போவா. நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லணுமே ஆஸ் அ பிரதரா நான் என்னெல்லாம் ஷேர் பண்ணணுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். யா நீங்க கொஷன்ல போடுறது எல்லாமே அஸ்பாட பாட்ல அவ எக்ஸ்பிளைன் பண்ணுவான்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி மேலதிகமா விஷயங்கள் விடுபட்டா அது வந்துட்டு Q&A செஷன்ல நம்ம கவர் அப் பண்ணுவோம். ஸோ அத்வா நவ் யூ கேன் டேக். தேங்க்யூ. ஹலோ நான் பேச சொல்லுங்கதா? ஓ Okay, so Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. This is Atfa Laudi, intermediate student of Sri Lankan Law College. So thank you, Aftan. ஒரு கம்ப்ரஹென்சிவ் நல்லா ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு என்ட்ரன்ஸை பத்தி, ரைட்? ஸோ நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறது அவர் சொன்ன விஷயத்தோட சேர்த்து இன்னுமே ஒரு சில முக்கியமான கிரைட்டீரியாஸ் காணப்படுது. நிறைய பேர் வந்துட்டு என்ன செய்யற தவறு அப்படின்னு நான் சொல்லுவேன்டா, ஆக்சுவலி அவங்க வந்துட்டு இதுதான் விஷயம் என்று தெரியாம அப்ளை பண்ணி போட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு இருந்து ரெக்ரெட் பண்றேன். ஸோ அந்த விஷயத்த வந்துட்டு நாம தவிர்த்து அதை தாண்டி நாம என்ன செய்யலாம்? இப்ப நிறைய பேர் எனக்கு சாட் பாக்ஸ்ல வந்துட்டு போட்டிருந்தீங்க, எந்த A level ரிசல்ட்ஸ்
கோர்ஸ் இதுக்கு வந்துட்டு நான் அப்ளை பண்ணலாமா? முதல் வந்துட்டு நீங்க தெரிஞ்சு கொள்ளணும், அவங்க ஒரு ஐ மீன் பில் ஒன்று வெளியிடுவாங்க. அதாவது லா காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்துட்டு கால் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பில் ஒன்று வெளியிடுவாங்க, ரைட்? ஸோ அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ஃபுல்லா தரோலி கிளியரா வாசிச்சிருக்கணும். அதாவது உங்களுக்கு ஓ லெவல் என்ன ரிசல்ட்ஸ் இருக்கு, ஏ லெவல் என்ன ரிசல்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய போறது இல்லை, உங்களுக்கு ஃபுல்லாவே தெரிஞ்சிருக்கும், ரைட்? ஸோ அதை வந்துட்டு நீங்க ஃபுல்லாவே தெரிஞ்சு தரோலி வாசிச்சதுக்கு பிறகுதான் நான் அப்ளை பண்ணலாமா, நான் இதுக்கு எலிஜிபிளான பர்சனா அப்படிங்கறத வந்துட்டு நீங்க உருவாக்கி கொள்ளணும். இல்ல உங்களுக்கு அதுல எலிஜிபிலிட்டிஸ் அப்படி இல்ல அப்படிங்கிற டைம்ல நீங்க என்ன செய்யணும்னா அந்த எலிஜிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு நீங்க வந்துட்டு மேல உங்களோட நடவடிக்கைகளை மேற்கொண்டு போகலாம். சோ அந்த வகையில நேர காலமும் கருதி நான் வந்துட்டு இந்த விஷயத்துக்குள்ள போறேன். சோ முக்கியமா நான் இங்க சொல்ல போற விஷயங்கள் உங்களுக்கு என்னென்ன கிரைட்டீரியாஸ் தேவைப்படுது, காலேஜ் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், அட்டெண்டன்ஸ் பெர்சன்டேஜ் சம்திங், அந்த விஷயங்கள் சொல்ல போறேன். சோ நான் இப்ப ஸ்லைட் ஒன்று ஷேர் பண்றேன். Okay, I hope my screen is visible. So actually, okay. சோ இப்ப வந்துட்டு இதுவரை காலமும், அதாவது 2024ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்துல வந்துட்டு காணப்பட்ட எக்ஸாம் சிஸ்டம் வந்துட்டு வேற மாதிரி இருந்துச்சு. பட் இப்ப இருக்கிற எக்ஸாம் சிஸ்டம் வந்துகிட்டு குவைட் டிஃப்ரெண்ட், ரைட்? சோ முன்ன இருந்தது வந்துகிட்டு நீங்க ஒரு மீடியத்துல ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா மத்த 2 பேப்பரும் வந்துகிட்டு வேற மீடியத்துல எழுத வரும். பட் இப்ப இருக்கிற கிரைட்டீரியா வந்துட்டு அப்படி இல்லை. உதாரணத்துக்கு வந்து நீங்க தமிழ் மீடியத்துல அப்ளை பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க தமிழ் லாங்குவேஜ் ஒன்று எழுத வரும். அதே மாதிரி வந்துகிட்டு இங்கிலீஷ் மட்டும் எழுத வரும். ஜிகே அண்ட் ஐக்யூ வந்து நீங்க தமிழ்ல தான் செய்ய வரும். பட் முன்ன இருந்தது அப்படி இல்லை. இது எப்ப அமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2024/6/12, அதாவது 2024ஆம் ஆண்டு. அந்த அதுல தோற்றின ஃபர்ஸ்ட் பேட்ச் நாங்க தான். ஸோ 150th பேட்ச் ஆஃப் ஸ்ரீலங்கன் லா காலேஜ்ல என்ட்ரான பேட்ச் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த அமெண்ட் பர்சன்ல வந்துட்டு தோத்தினாக்கள். ஸோ அந்த வகையில உங்களுக்கான இருக்க வேண்டிய ஏ லெவல் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 2CS இருக்கணும் உங்களுக்கு கட்டாயம். ஸோ 1 சிட்டிங்ல வந்துட்டு உங்களுக்கு 2CS இருக்குன்னா நீங்க அதுக்கு அப்ளை பண்றதுக்கு ஒரு எலிஜிபிளான பர்சனா கருதப்படுவீங்க, ரைட்? அண்ட் ஆல்சோ ஓ லெவல் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா தமிழ்ல சி வேணும், அதோட வந்துட்டு இங்கிலீஷ்லயும் சி வேணும். இல்ல இது 2 குவாலிஃபிகேஷனுமே எனக்கிட்ட இல்ல அப்படிங்கிற டைம்ல வந்துட்டு இது ரெண்டையும் நீங்க சீரமைச்சா மட்டும்தான் அப்ளை பண்ணலாம். இதாலதான் நிறைய பேர் அப்ளிகேஷன் வந்துட்டு என்ன செய்யறேன்டா ரிஜெக்ட் ஆகுற. ஸோ நிறைய பேர் சொல்ற விஷயம், எனக்கு நான் லோ காலேஜுக்கு அப்ளை பண்ணேன் பட் எனக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிட்டு அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னண்டா இதுதான். ஸோ இந்த விஷயத்த வந்துட்டு நீங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ளணும். ஸோ இப்போ நீங்க chat பாக்ஸ்ல வந்துட்டு ஒரு ஆள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, எனக்கு வந்துட்டு சம்திங் ரிசல்ட்ஸ் இருக்குது, பட் இதை கன்சிடர் பண்ணுங்க. 1 சிட்டிங்ல வந்துட்டு உங்களுக்கு 2CS இருக்குண்டா நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம். இல்ல 2CSக்கு கீழே 3S அப்படி இல்லாட்டி வந்துட்டு 2S1C அப்படி இருக்குன்னா வந்துட்டு நீங்க திரும்ப எழுதி 2CS எடுத்ததுக்கு பிறகுதான் நீங்க அப்ளை பண்ணலாம், ரைட்? அண்ட் ஆல்சோ அஃப்தான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வந்துகிட்டு ஜிகே ஐக்யூ தமிழ் ஓர் உங்களோட மதர் லாங்குவேஜ் சிங்கள ஓ தமிழ் அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ். ஸோ இதுல வந்து நீங்க ஜிகேயும் ஐக்யூவும் வந்துட்டு மெயினா தமிழ்ல வந்துகிட்டு செய்ய வரும், தமிழ் மீடியம் செய்யறாக்களா இருந்தா. இல்ல அப்படின்னா வந்து நீங்க சிங்கள மீடியத்துல செய்யலாம். ஸோ இட்ஸ் வாஸ் யுவர் விஷ், ரைட்? ஸோ அடுத்தது நான் வந்துட்டு சொல்ல போற விஷயம் வந்துட்டு பார்த்தோம்னா நிறைய பேர் கேட்கிற கேள்வி, காலேஜ்ல வந்துட்டு அட்டெண்டன்ஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி வந்துட்டு அதுல காலேஜ் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குங்கிற விஷயம். ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும். காலேஜ்ல வந்துகிட்டு நீங்க எக்ஸாம் சிட் பண்ணணும் அப்படின்னா 75% அட்டெண்டன்ஸ் கம்பல்சரியா இருந்தே ஆகணும். இப்ப வந்துகிட்டு ஃபேஷியல் ரெகக்னைசேஷனும் வச்சிருக்காங்க, இப்படியாவது நடந்துச்சு. பட் இப்ப அது எதுவுமே பண்ணல. 75% அட்டெண்டன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்தா மாத்திரம் தான் நீங்க காலேஜ் எக்ஸாம் சிட் பண்ணலாம். இது வந்து காலேஜுக்குள்ள என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி இல்ல. நான் இது சொல்றேன்னா ஒருவேளை ஒர்க் இருக்கிறார்களோ இன்னொரு டிகிரி ஃபாலோ பண்ணிருக்கிற ஒரு ஆளோ வந்துகிட்டு என்னால அது செய்ய இயலுமா அப்படின்னு கேட்டா அதுக்கான ஆன்சர் வந்துட்டு கொஸ்டினபிள் தான். பிகாஸ் உங்களோட அவைலபிலிட்டி அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்? ஸோ அதை நீங்க மைண்ட்ல வச்சு கொண்டு நான் இது
வந்து செய்யலாமா, 75% அட்டெண்டன்ஸ் என்னால் கெயின் பண்ண இயலும்டா மட்டும் அப்ளை பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி ஹோல்ட் பண்ணி வச்சு 10 வருஷத்துக்குள்ள செய்யலாம். அதாவது வந்துட்டு நீங்க உதாரணத்துக்கு சொல்லலாம் 2020 ஸோ பாஸ் ஆகிறீங்கிற டைம்ல வந்துட்டு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கால் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இயர் 2027. from 2027 நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுல இருந்து அடுத்த 10 குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சு கொள்ளலாம். 3 இயர்ஸ்க்குள்ள முடிக்கணும் ஒரு சட்டம் எல்லாம் இல்ல. 10 வருஷத்துக்குள்ள வந்துட்டு நீங்க அதை முடிச்சு கொள்ளலாம். பட் எனக்கு இப்பதான் படிக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு, நான் படிச்சு எழுத போறேன் அப்படிங்கிறவங்க அஃப்கோர்ஸ் எஸ் நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை கால் பண்ணிருக்காங்க 30ஆம் தேதி வரை வந்துட்டு ஐ மீன் டெட்லைன் இருக்குது. ஸோ அதுக்குள்ள அப்ளை பண்ணுங்க, எழுதுங்க. பட் 10 வருஷத்துக்குள்ள, அதாவது இப்போ ஒரு நான் டிகிரி ஒன்று வந்துட்டு எடுத்துட்டு இருக்கேன் ஒரு இந்த குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியில, ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டிலையோ சம்வேர் எல்ஸ் நான் எடுத்துட்டீங்க அப்படிங்கிற டைம்ல வந்துட்டு நீங்க அதை முடிச்சுட்டு அங்க வரலாம். அப்படிப்பட்ட நிறைய பேருமே இருக்காங்க, ரைட்? ஸோ இதை வந்துட்டு மைண்ட்ல வச்சு கொள்ளுங்க. ஸோ அட்டெண்டன்ஸ் ப்ராப்ளம் அந்த விஷயங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்துட்டு நான் தந்திக்கேன் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ அண்ட் ஆல்சோ ஸ்ரீலங்கன் லா காலேஜ் அப்படிங்கிறது இலங்கையிலேயே ஒன்று தான் காணப்படுது. அதுவுமே நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னுக்கு கரெக்டா. அண்ட் ஆல்சோ அலுட்கடை ரீசன்ட்லி அந்த சுடுபட்ட அந்த கோர்ட்டுக்கு பக்கத்தில், அதாவது பொதுவேலி அப்படின்னு சொல்லலாம், ரைட்? ஸோ அங்கே இருக்கி. பட் இதுக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ராஜகிரியில ஹாஸ்டல் இருக்குது, வுடியன் ஹாஸ்டல் சொல்லுவாங்க. ஸோ இன்னும் ஐ மீன் லோ காலேஜ் கிடைக்கிறாக்கள் வந்துட்டு ஹாஸ்டல்ல இருந்தே வரக்கூடியதுக்கான வசதிகள் காணப்படுது. ஸோ அந்த விஷயங்களும் இருக்கு. அதே மாதிரி இதுக்கான பேமெண்ட் விஷயங்கள் காணப்படுறது, அந்த விஷயங்களுமே நிறைய பேர் நெட்ட மெசேஜ்ல பண்ணியிருந்தீங்க சேட் பாக்ஸ்ல. ஆக்சுவலி ஸ்காலர்ஷிப் அவார்ட்ஸ் காணப்படுது. அதாவது பேமெண்ட் அப்படிங்கிறது இலங்கையிலேயே மிக குறைந்த செலவுல வந்துட்டு லோயர் ஆகலாம் அப்படின்னா வந்துட்டு ஸ்ரீலங்கன் லோ காலேஜ் மூலமாகத்தான் முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் நான். ஏனென்றா ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு நார்மலா 80,000 ரூபா, செகண்ட் இயருக்கு வந்துட்டு ஒரு 40,000 ரூபா, தேர்ட் இயருக்கு வந்துட்டு ஒரு 60,000 ரூபா, அதோட வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படியான விஷயங்கள், அதுக்கு பிறகு வந்துட்டு ஃபைனல் அந்த நொட்ரெக் அந்த சம்பந்தமான விஷயங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்துக்குள்ள வந்துட்டு நீங்க ஒரு ஐ மீன் உங்களோட ஃபுல் குவாலிஃபிகேஷனையுமே முடிச்சிடலாம் லோ காலேஜுக்குள்ள என்றானீங்க. அதை தவிர ஸ்காலர்ஷிப் அவார்ட்ஸ் காணப்படுது, லலிதா துல முதலி, அது மாதிரி இன்னமுமே காலேஜால ப்ரொவைட் பண்ற ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படி காணப்படுறதுனால வந்துட்டு நீங்க என்ன சொல்ற எத்தனை தரம்ப வேணும்னாலும் வந்துட்டு ஐ மீன் சாரி எத்தனை ஐ மீன் ஸ்காலர்ஷிப் அவார்ட் காணப்படுறதுனால அந்த பேமெண்ட் பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி காலேஜுக்குரிய அப்ளை பண்றதுக்கான ஏஜ் லிமிட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமாக காலேஜுக்கு அப்ளை பண்றதுக்கு ஏஜ் லிமிட் இல்லவே இல்லை. அதாவது நீங்க எந்த வயசுடைய பீப்புளா இருந்தாலும் சரி அப்ளை பண்ணி நீங்க எக்ஸாம் செய்யலாம். ஸோ இப்போ வந்துட்டு எங்கட 150 பேட்ச்லயே வந்துட்டு நாங்க வந்துட்டு ஒரு வயசான ஆக்கள் இருப்போம். அதே மாதிரி வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு ஜாப் எடுத்த பீப்புள்ஸ் இருக்காங்க, இல்ல மேரி பண்ண பீப்புள்ஸ் இருக்காங்க, இல்ல 60 வயசுக்கு மேற்பட்ட ஒரு 2-3 பேருமே இருக்காங்க. ஸோ கனவுக்கு வயசு தடையில்லைங்கிற மாதிரி லோ காலேஜுக்குமே அப்ளை பண்றதுக்கு எந்தவித ஏஜ் லிமிட் இல்ல. அதே மாதிரி லோ காலேஜ்ல நிறைய பிள்ளைகள் கேட்கிற விஷயம் என்னன்னா லெக்சர்ஸ் வந்துட்டு மெயினா இங்கிலீஷ்ல தான் போகும். ஸோ எல்லா லெக்சர்ஸுமே லெக்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுல இருந்து ஸ்லைட்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்றதுல இருந்து எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷ்ல போகும். பட் நீங்க ஃபைனல் எக்ஸாம் வந்துட்டு 3 லாங்குவேஜ் இருக்குது, அதாவது தமிழ், இங்கிலீஷ் அண்ட் சிங்கள 3 லாங்குவேஜ் இருக்குது. 3 லாங்குவேஜ்ல உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ஃப்ளூவன்சியோ எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு ஃபிளெக்சிபிளோ அந்த லாங்குவேஜ்ல வந்து நீங்க எக்ஸாம் தோற்று கொள்ளலாம். ஸோ ரைட், ஆக்சுவலி லா காலேஜ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு நீங்க எத்தனை இயருக்குள்ள முடிக்க இயலும் அப்படின்ற மேக்சிமம் 3 இயர்ஸுக்குள்ள முடிக்கலாம். அதாவது பிரிமினரி இயர், இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் இயர் 3 இயர் காணப்படுது. ஸோ 3 இயருக்குள்ள முடிக்கலாம். அதுல வந்துட்டு முக்கியமா 4 அட்டெம்ப்ட்ஸ், ஒரு எக்ஸாமுக்கு வந்து நீங்க 4 அட்டெம்ப்ட் வந்துட்டு எழுதலாம் இந்த 3 இயர் எக்ஸாம்லையும். அதே மாதிரி அதுக்கு பிறகு வந்துட்டு 6 மாத கால அப் பீரியட் காணப்படும். அதாவது வந்துட்டு உங்களோட ப்ராக்டிஸ் பீரியட், இன்டர்ன்ஷிப் பீரியட்னு சொல்லலாம், ரைட்? ஸோ அந்த அப் பீரியடுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு உங்களுக்கான ஓத் செரமனி நடக்கும், ரைட்? ஸோ இது வந்துட்டு ஒரு ஷார்ட்டான இது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்றேன். ஓகே, இப்போ வந்துட்டு உங்களுக்கு நான் ஒரு பாஸ் பேப்பர் ஒன்று ஷேர் பண்றேன் பாருங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கான ஒரு கிளாரிட்டி ஒன்று கிடைக்கும். இது லா காலேஜ் வெப்சைட்ல
பாஸ் பேப்பர் உண்டு. இதுல வந்துட்டு உங்களுக்கு அஃப்தான் எக்ஸ்பிளைன் பண்ணின மாதிரிங்கிற ஒரு விஷயம் ரெண்டையும் வச்சுதான் உங்களோட லா காலேஜ் என்ட்ரன்ஸ் வந்துட்டு தீர்மானிக்கப்பட போகுது, ரைட்? ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்க எவ்வளவு எஃபோர்ட்ஸ் போட இயலுமோ அவ்வளவு எஃபோர்ட்ஸ் போட வேண்டிய ஒரு நபரா நீங்க இருக்கீங்க. அதுலயும் வந்துட்டு இப்ப ஜெனரல் நாலேஜ் எல்லாம் நாம எந்த கொஸ்டின் ப்ரெடிக்ட் பண்ண இயலாத அளவுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, கண்டினியூஸா வந்துட்டு நியூஸ் ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு உண்மையா சொல்ல போனா நீங்க வந்துட்டு ஒரு புக் வாசிக்கிற ஒரு ஆளா இருந்து எக்ஸாம் தோற்ற போறீங்கன்னா கட்டாயம் வந்துட்டு உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஷுவர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன், ரைட்? ஸோ உதாரணத்துக்கு என்ன சொல்ற, உதாரணமா ஃபேமஸான வசனங்கள் தருவாங்க. உதாரணமா நெல்சன் மண்டேலா, மகாத்மா காந்தி, அவங்களோட ஃபேமஸான வசனங்களை தந்துட்டு இந்த குறிப்பிட்ட வசனம் எந்த நபரால சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ இப்ப அதே போல இது வந்துட்டு பாருங்க, உதாரணமா நீங்க இந்த ஜிகேல வந்துகிட்டு மெயினா கவனம் செலுத்த வேண்டிய விஷயமா காணப்படுறது வந்துட்டு பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்கள் முக்கியமாக கவனம் செலுத்தணும். அதாவது வந்துட்டு இலங்கையில முதலாவதா நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி யார், அந்த விஷயங்கள். அது மாதிரி வந்துட்டு என்ன சொல்ற, தற்கால அரசியல் நடவடிக்கைகள், நிகழ்வுகள், அதுகள் வந்துட்டு இங்க உதாரணமா கவனம் செலுத்தணும். உதாரணமா அதே மாதிரி நியமனங்கள் நடைபெறும். ஜனாதிபதி ஒரு குறிப்பிட்ட சில நபர்களை நியமிப்பாரு, ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை சஜஸ்ட் பண்ணுவாரு. சோ அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நீங்க கொஞ்சம் கன்சன்ட்ரேட் பண்ணி கொள்ளணும். சோ இதுகள் எல்லாம் வந்துட்டு லோ ரிலேட்டடா காணப்படுது அப்படிங்கிற டைம்ல வந்து நீங்க அதுகளை கன்சன்ட்ரேட் பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி வந்துட்டு குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டுகள் காணப்படும். உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா ரூபவாகினி கூட்டுத்தாபனம் எப்ப உருவாக்கினு கேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ அந்த விஷயங்களை வந்துட்டு நீங்க மைண்ட்ல எடுத்து கட்டாயம் பாடமாக்கி கொள்ளுங்க. இல்ல சுவர்ல வந்துட்டு எழுதி ஒட்டி கொள்ளுங்க, அவங்களோட மைண்டுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகி கொள்றதுக்கு. உதாரணமா இலங்கையில காணப்படுற ஒரு சில அரசு நிறுவனங்கள் காணப்படுது. இப்ப இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இரண்டாவது கேள்வி, இலங்கை மத்திய வங்கி அமைக்கப்பட்ட ஆண்டு எது? சோ இவ்வாறான ஆண்டு கேள்விகள் வந்து நீங்க கட்டாயம் வந்துட்டு பார்த்திருக்கணும், ரைட்? சோ அதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் வந்துட்டு பாருங்க, ஊழல் மற்றும் மோசடி தொடர்பாக அறிவிக்கப்பட வேண்டிய நேரடி தொலைபேசி இலக்கம் என்ன, ரைட்? சோ அடுத்த முக்கியமான விஷயம், ஜிகேக்கு நீங்க கன்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது. அதாவது ஜிகேக்கு இதுதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண இயலா, பட் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இஃப் சம் கேஸ் பைலக்ல வந்து நமக்கு அமைஞ்சிடலாம். சோ அதுக்கு நமக்கு எல்லா வகையான தரவுகளும் தகவல்களும் நெட்ல வந்துட்டு குவிஞ்சு காணப்படுது, ரைட்? சோ அதுக்காக வந்துட்டு நீங்க என்ன செய்யலாம்னா அதுகளை தகுத்து உங்களுக்கு எப்படி நீங்க மெமரைஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஆளுன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது எனக்கு வச்சு பாடமாக்கி ஃபுல்லா நான் எல்லாத்தையும் அப்படி செய்யற ஆளுன்னா புக்ல நோட் பண்ணி பாடமாக்கி கொள்ளுங்க. இல்ல எனக்கு வந்துட்டு ஒரு இடத்த ஐ மீன் விசிபிளா இருந்தா எனக்கு அது மண்டையில ரெஜிஸ்டர் ஆகும்டா விசிபிள் பண்ணி கொள்ளுங்க. பண்ணி உங்களுக்கான ஏழுமான அளவுக்கு அதை வளர்த்து கொள்ளுங்க, ரைட்? சோ இப்ப இலக்கங்கள் அப்படிங்கிற டைம்ல அஸ்வசுமைக்கு ஒரு இலக்கம் காணப்படுது, நிதி மோசடிக்கு ஒரு இலக்கம் காணப்படுது, ஊழலுக்கு ஒரு இலக்கம் காணப்படுது, அப்படி நிறையவே இலக்கங்கள் காணப்படுது, ரைட்? சோ அந்த இலக்கங்களை வந்துட்டு பாடமாக்கி கொள்ளுங்க. அதே மாதிரி இலங்கையிட காலனித்துவ கால விஷயங்கள், அதாவது காலனித்துவ காலத்துல என்னென்ன விஷயங்கள் நடைபெற்றுச்சு, எந்தெந்த ஆளுநர்கள் இருந்தாங்க, அந்த விஷயங்கள். அது மாதிரி வந்துட்டு இலங்கையிட ஃபர்ஸ்ட் ஆளுநர் யாரு, அது மாதிரி வந்துட்டு ஆளுநர் நாயகம் யாரு, அந்த ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதாவது வந்துட்டு இப்ப இலங்கையில கடைசி மன்னன் யாரு, இலங்கையிட முதலாவது மன்னன் யாரு, அனுராதபுரத்துல ஃபர்ஸ்ட் மன்னன் யாரு, அந்த விஷயங்கள். இதுக்கு நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ற விஷயம் என்னன்னா கிரேட் 6 to 11, அதாவது கிரேட் 6 to ஓ லெவல் ஹிஸ்டரி புக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தரோவா இருக்கும் அப்படின்னா கட்டாயம் அஃப்தான் சொன்ன மாதிரி நீங்க சொன்னீங்க தானே, அவர் கிளியரா வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு எத்தனை கொஸ்டின் வந்துட்டு நீங்க ஷார்ட்டா மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஷார்ட்டா மார்க்ஸ் எடுக்கக்கூடிய கொஸ்டின்ல வந்துட்டு இந்த ஹிஸ்டரி சார்ந்த கொஸ்டின்ஸையுமே நீங்க மெயினா பார்த்து கொள்ளுங்க. அது வந்துட்டு மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதாவது வந்துட்டு கிரேட் 6 to 11 நீங்க மேபி இதுல இருக்கிற எல்லாருமே ஏலவல் எழுதினாக்கள் தான். ஸோ நீங்க அதை கடந்து வந்த ஒரு விஷயம். ஸோ அதை வந்துட்டு பாடமாக்குறதோ இல்ல அதுல மேலான இருக்கிற விஷயங்களை நோட் பண்ணிக்கொள்றதோ அவ்வளவு கஷ்டமா இருக்க போறது இல்லை. ஸோ அந்த விஷயத்தையுமே கன்சென்ட்ரேட் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது வந்துட்டு ஆளுநர் நாயகம் யாரு, இருந்த அரசியல் யாப்புகள் என்னென்ன, அதுல இருந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, அதுல என்னென்ன முக்கியமான ஹைலைட் ஆன பாயிண்ட்ஸ் காணப்பட்டுச்சு, அந்த விஷயங்களை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, ரைட்? அதே மாதிரி இலங்கையில காணப்படுற மாவட்டம் சம்பந்தமான விஷயங்கள், அந்த விஷயங்களையுமே நீங்க ஜிகேல பார்த்துக் கொள்ளணும். அதாவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இப்ப இலங்கையில உதாரணத்துக்கு சொல்ல போனா இலங்கையில இருக்கிற மிகப்பெரிய மாவட்டம், மிகச்சிறிய மாவட்டம், மிகப்பெரிய குளம், மிகப்பெரிய ஆறு, அந்த மிகப்பெரிய சிறிய அந்த விஷயங்கள் கட்டாயம் நீங்க பார்த்து கொள்ள வேண்டி வரும்.
அதே மாதிரி அடுத்த முக்கியமான விஷயம் நீங்க பார்க்கணும் என்ன அப்படின்னா வந்துகிட்டு இலங்கையில காணப்படுற திணைக்களங்கள். ரைட், இலங்கையில காணப்படுற திணைக்களங்கள்ல அந்த திணைக்களங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு, உதாரணத்துக்கு தொல்பொருள் திணைக்களமா இருக்கட்டும், அது மாதிரி வந்துட்டு கணக்காய்வாளர் திணைக்களம். இப்போ வந்து 19வது அமெண்ட்மெண்ட்ல வந்துட்டு புதுசா நிறையவே திணைக்களங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. சோ அந்த விஷயங்கள் அவைகள் எல்லாம் வந்துட்டு நீங்க கட்டாயம் ஜிகே அப்படின்னு சொல்லி வர டைம்ல தெரிஞ்சு வச்சு கொள்ளணும். ரைட். சோ நீங்க வந்துட்டு ஒரு ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி அந்த விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்டான ஒரு ஆளா இருந்தா கட்டாயம் ஜிகே வந்துட்டு நல்லா ஸ்கோர் பண்ணி கொள்ளலாம். ரைட். அதே மாதிரி அடுத்த விஷயம் வந்துட்டு ஜிகேல நீங்க மெயினா கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, மெயினா வந்துகிட்டு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள். ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் ரெண்டு வார டைம்ல இப்ப நம்ம பார்க்கலாம், T20 வேர்ல்ட் கப் போகுது, உமன்ஸ் போகுது, மென்ஸ் போகுது, அது மாதிரி வந்துட்டு ஐசிசி, அது மாதிரி ஃபிஃபா வேர்ல்ட் கப், அப்படி அந்த விஷயங்களை வந்துட்டு இப்ப கரண்டா வந்து 2024 யார் வின் பண்ணாங்க. நீங்க வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஆகஸ்ட் நடக்க போகுதுன்னா, ஃப்ரம் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் டு திஸ் இயர் ஆகஸ்ட், ரைட். ஸோ அந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள நடைபெற்ற முக்கியமான விஷயங்களை வந்துட்டு ஒரு கொப்பி எடுத்து ஒரு மூணு பேஜ் விட்டு மூணு பேஜ் அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி முக்கியமான இலக்கங்கள் அது ஒரு பேஜ்ல எழுதுறேன். 3 பேஜை விட்டுட்டு அடுத்தது வந்துகிட்டு ஆஹ் அடுத்தது வந்துட்டு என்ன, விளையாட்டு சம்பந்தமான தகவல்கள், அடுத்தது வந்துட்டு மாகாணம் சம்பந்தமான தகவல்கள், அப்படி ஒரு கொப்பில தொகுத்து வச்சு படிச்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இலகுவாக இருக்கும். அது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாமுக்கு முன்னுக்கு வந்துட்டு அந்த ரீட் பண்ணி இது கொண்டு போற டைம்ல. ஸோ லோக்கல் ஜென்ரல் எக்ஸாம் வந்துட்டு மெயினா எந்தெந்த சாப்டருக்குள்ள ஐ மீன் வருதோ அந்த அவ்வளவு விஷயங்களையுமே நீங்க அப்படி ஒரு காப்பிக்குள்ள உருவாக்கி கொள்வது நல்லம் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி வாசகங்கள், அது மாதிரி வந்துட்டு பொலிட்டிக்கல் சம்பந்தமான விஷயங்கள், அதாவது இப்ப இலங்கையில காணப்படுற 1978ஆம் ஆண்டு அரசியல் அப்ப ஃபுல்லா கிளியரா வச்சுக்கிறது நல்லம். அதாவது ஒரு பிரதமர் அதிகாரம் என்ன, ஜனாதிபதி அதிகாரம் என்ன, இப்ப அமைச்சரவையோட அதிகாரம் என்ன, அந்த விஷயங்கள் அவ்வளவு தெரிஞ்சிருந்தா வந்துட்டு நீங்க கட்டாயம் அதுல இருந்து ஒரு கேள்வியாவது வரும். எங்க 2024 வந்துட்டு 3 கேள்வி என்னமோ பிரதமர் அதிகாரத்தை மட்டுமே கேட்டு வந்திருந்துச்சு. சோ அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்க அடுத்தது முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இலங்கையில காணப்படுற முக்கியமான பிரபலமான நபர்கள். உண்மையிலேயே பிரபலமான நபர்கள் அப்படிங்கிற டைம்ல உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சித்தி லெப்பை, டிபி ஜாயா, ஆதர்சி கிளாக், ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் அவங்களோட இன்வென்ஷன் ஏதாவது, அதாவது புதுசு புதுசான பல இன்வென்ஷன்கள் இலங்கையில பல நபர்களால பல சாதனைகள் படைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த விஷயங்களை நீ வந்துட்டு தொகுத்து வச்சு கொள்ளுங்க. அது வந்துட்டு மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வந்துட்டு உங்களுக்கும் ஆஹ் ஒரு மார்க்ஸுக்காவது எடுத்துக்கொள்றதுக்கு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா வந்துகிட்டு மத்திய வங்கி ஆண்டறிக்கை. சோ ஸ்ரீலங்கன் லா காலேஜ் எக்ஸாமும் மத்திய வங்கி ஆண்டறிக்கையும் வந்து ஒரு ஒரு உறவு கொண்ட நபர்கள் என்று சொல்லலாம். அந்த வகையில ஒவ்வொரு முறையுமே வார மத்திய வங்கி ஆண்டறிக்கையில வர ஒரு ஒரு சுட்டியாவது வந்துகிட்டு மேக்சிமம் கேள்வியில ரிஃப்ளெக்ட் பண்ணும். ரைட். சோ ஒவ்வொரு இயருமே மத்திய வங்கி ஆண்டறிக்கை வெளியிட்டுட்டே இருப்பாங்க. சோ அந்த ஆண்டறிக்கையை அடிப்படையாக வச்சு உங்களுக்கு கொஸ்டின் சம்டைம் வரலாம். ரைட். சோ அதை வந்துட்டு நீங்க கட்டாயம் உருவாக்கி கொள்றது நல்ல. அடுத்தது வந்துட்டு நீங்க உலக அரசியல் தகவல்கள். இப்ப தற்காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நாம இப்ப போர் நடந்துட்டு இருக்கு, 3வது வேர்ல்ட் வார்னு சொல்லலாம் லைக்லி. சோ ஈரான் அமெரிக்க போர் நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி வந்துட்டு ஐ மீன் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதுல யார் யார் என்ன கூற்று சொல்றாங்க, யார் யார் கொலை செய்யப்படுறாங்க. இப்ப நாங்க எக்ஸாம் எழுதுற டைம்ல வந்துட்டு இஸ்ரேல் பலஸ்தீன் போர் நடந்துட்டு இருந்துச்சு. அதுல வந்துட்டு ஹசன் நஸ்ருல்லா அந்த டைம்ல இறந்தாங்க. சோ அந்த கேள்வியோட எங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருந்துச்சு, ஹசன் நஸ்ருல்லா சம்பந்தமான ஒரு கேள்வி. சோ அப்படியான கேள்விகள் கரண்டா வேர்ல்ட்ல நடக்கிற முக்கியமான விஷயங்களை வந்துட்டு கட்டாயம் நோட் டவுன் பண்ணி படிச்சு கொள்ளுங்க. நீங்க ஐ மீன் எக்ஸாம் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருந்தீங்கடா. அதே மாதிரி வந்துட்டு பார்க்க போனீங்கடா, உலகில காணப்படுற மிகப்பெரிய அதிசயங்கள், மிக நீண்ட விஷயங்கள், அந்த விஷயங்களை ஜிகேக்கு பார்த்து கொள்வது நல்ல. சோ இவ்வாறான விஷயங்கள் ஜிகேக்கு வரும். சோ ஜிகேக்கு வந்துட்டு அஃப்தான் சொன்ன மாதிரி 50மே வந்துட்டு எம்சிக்யூவாக மட்டும்தான் வரும். சோ நீங்க எம்சிக்யூக்கு ரெடி ஆகிற மாதிரி ரெடி ஆகிங்கனாலே காணும். அடுத்தது வந்துட்டு சொல்ல வேண்டிய விஷயம் லாங்குவேஜ் பேப்பர். சோ யா, லாங்குவேஜ் பேப்பர். ஓகே. ஓகே, ஐ ஹோப் லாங்குவேஜ் பேப்பர் விசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்.
ஓகே, லாங்குவேஜ் பேப்பர்ல வந்துட்டு நான் இப்ப இங்கிலீஷ் பேப்பர் ஷேர் பண்ணிருக்கேன். பிகாஸ் நம்மட ஏரியா பிள்ளைகளுக்கு மேக்சிமம் வந்துட்டு தமிழ் வந்துட்டு ஸ்கோர் பண்ணி கொள்ளுவீங்க, ரைட்? ஸோ நீங்க இங்கிலீஷ்ல வந்துட்டு மெயினா கன்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல மெயினா கிராமர் பார்ட் கட்டாயம் பார்த்து கொள்ளுங்க. அத மாதிரி வந்துட்டு சுருக்கம் எழுதுறது, அதே மாதிரி வந்துட்டு என்ன சொல்ற எஸ்ஸே வந்துட்டு குறிப்பா சுருக்கி எப்படி எஸ்ஸே எழுதலாம் அப்படிங்கறத வந்துட்டு பாத்துக்கோனீங்கன்னா மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது வந்துட்டு ஒரு எஸ்ஸே நம்ம எழுதிருப்போம் எக்ஸாம்லயுமே ஸ்கூல்லயுமே வந்துட்டு ஒரு 100-200 கிட்ட எஸ்ஸே எழுதிருப்போம். பட் இங்க வந்துட்டு 50 சொல்லுக்குள்ளதானே எஸ்ஸே எழுத வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 50 சொல்லுக்கு உட்பட்ட மாதிரி எஸ்ஸே எழுதுறதுக்கு ரெடி ஆகி கொள்ளுங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்ல வந்துட்டு இதை மாதிரி வராது. உண்மையாவே இங்கிலீஷ் வந்துட்டு மெயினா வரப்போற விஷயம் வந்துட்டு நீங்க மெயினா பார்க்க வேண்டியது கிராமர் சம்பந்தமான விஷயங்கள். அதே மாதிரி வந்துகிட்டு ஆஹ் உண்மையா ஒரு ஒரு பழமொழியை தந்துட்டு இடியம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பழமொழியை தந்துட்டு அதுக்கான கருத்து எழுதுறது, ஒரு தந்து அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நீங்க இங்கிலீஷ் பேப்பர்ல எதிர்கொள்ளலாம், ரைட்? ஸோ இந்த விஷயங்கள் தான் எக்ஸாம் பேப்பர் சம்பந்தமா நான் உங்களுக்கு ஐ மீன் டிஸ்பிளே பண்ண வேண்டிய விஷயங்கள். அதை தாண்டி நீங்க உங்களுக்கான நோட்ஸை வந்துட்டு ரெடி பண்ணி கொள்றது மிச்சம் முக்கியம். ஏனெண்டா இப்ப நீங்களா நோட்ஸ் உருவாக்குற டைம்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப அஃப்தான் சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்க லெக்சர் ஐ மீன் ஒரு கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. அவர் சொல்ற விஷயங்களை அடிப்படையா உதாரணத்துக்கு ஆஸ்கார் விருதுகளை பத்தி சொல்றாருன்னு வைங்க. சார் வந்துட்டு உங்களுக்கு 2024 ஆண்டு தகவல்கள் தாராருண்டா, அதுக்கு முதல் வருஷத்துல இதையுமே எதுக்கும் எடுத்து வச்சு கொள்ளுங்க. பிகாஸ் அது உங்களுக்கு ஒரு வகையில ஹெல்ப்ஃபுல்லா அமையும். ஸோ அந்த விஷயங்கள் மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தோற்ற டைம்ல. ஸோ இதை தவிர காலேஜுக்குள்ள விஷயங்கள் அப்படிங்கிற டைம்ல வந்துகிட்டு காலேஜுக்குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா ஐ மீன் எந்த ஒரு இடமும் உங்களுக்கு எந்த ஒரு படிப்பும் தராத ரெகக்னேஷன் வந்துகிட்டு லோ அப்படிங்கிற படிப்பு தரும். அதுலயுமே ஸ்ரீலங்கன் லோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா வாரீங்கன்னா அதுதான் உங்களுக்கு இருக்கிற வெர்த் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா காலேஜ்ல வந்துட்டு உங்களுக்கான எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே காணப்படுது. உதாரணத்துக்கு நீங்க ஸ்கூல் டைம்ல ஒரு நல்ல டிபேட்டரா இருந்திருப்பீங்கன்னா ஸ்கூல் அங்க வந்துட்டு நல்லா டிபேட் பண்றதுக்குரிய ஒரு சர்ஃபேஸ் காணப்படும், ஐ மீன் இடம் ஒண்டி இருக்கி. அது மாதிரி வந்துட்டு அடுத்து பார்க்க போனீங்கன்னா மூட்டிங் காம்படிஷன்ஸ் காணப்படுது, நிறைய கிளப் சொசைட்டிஸ் காணப்படுது. இல்ல நீங்க டீச்சிங்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வந்துகிட்டு டீச்சிங் ஆன பிளாட்ஃபார்ம்ஸ் காணப்படுது. லைக் இந்த முறை இப்ப நான் உங்களுக்கு அஃப்தான் சொன்ன மாதிரி நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த லிங்கை ஷேர் பண்றேன். நான் உங்களோட கோஆர்டினேட்டர்கிட்ட அவர் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவார். அந்த அந்த குரூப்ஸ்ல ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. நிறையவே கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றோம். ஸ்ரீலங்கன் லோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அது மாதிரி வந்துட்டு காலேஜுக்குள்ள எக்ஸாம் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் வந்துட்டு நாங்க கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த கிளாஸஸ்லயுமே ஜாயின் பண்ணி கொள்ளுங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இவ்வளவு எந்த சைட்ல இருந்து, அதாவது வந்து காலேஜுக்குள்ள இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஆல்சோ ஜிகே ஐக்யூல வந்து நீங்க மெயினா என்ன விஷயங்கள் கவர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். when it comes to ஐக்யூ, நீங்க வந்துட்டு ஐக்யூல வந்துட்டு மெயினா கவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் கணிதம் சார்ந்த விஷயங்களை தவிர்த்து நீங்க கணக்கு போட்டு பார்த்து ஐ மீன் செய்யற விஷயங்களை விட நேரடியா உதாரணத்துக்கு பி என்பவர் கியூக்கு யார் என்ற நபர் அந்த அந்த மாதிரி உங்களை மூளையை குழப்புற மாதிரி ஒரு மாதிரியான ஐக்கியூ தான் வரப்போகுது. சரியா? சோ அதுக்காக வந்து நீங்க என்ன செய்யணும்னா தர்க்க ரீதியான ரீதியில வர ஐக்கியூ கொஸ்டின்ஸ் வந்து உதாரணமா நான் சஜஸ்ட் பண்ணுவேன் உமா சங்கர் சார் புக். உமா சங்கர் சார் சட்ட கல்லூரி நுழைவுக்காக வந்துகிட்டு ஒரு தனி புக் கொண்டே வெளியிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 500-600 பக்கத்துக்கு மேல பப்ளிக் லைப்ரரிஸ் வழி அவைலபிளா இருக்கும். ஸோ அதை வந்து ரிஃபர் பண்ணிக்கொள்ளுங்க. அதுல வர கொஸ்டின்ஸ் அதுல வர விஷயங்களை வந்துட்டு எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி வந்துகிட்டு நான் நேரத்துல சொன்ன மாதிரி ஜிகேக்கு வந்துட்டு ஒரு தனியொரு சிஆர் ஒன்று உருவாக்கி கொள்ளுங்க. அது மாதிரி கிராமர் பேப்பர் அப்படிங்கிற ஐ மீன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பேப்பர் அப்படிங்கிற டைம்ல வந்து நீங்க மெயினா பார்க்க வேண்டிய விஷயங்கள் நான் சொல்ற மாதிரி கிராமர் பார்ட் பாருங்க. அதே மாதிரி 50 சொல்லுக்குள்ள வந்துகிட்டு நீங்க ஒரு ஐ மீன் எஸ்ஏ எப்படி எழுதுறங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளுங்க. சுருக்கம் எழுதுறது, அது மாதிரி வந்துட்டு பந்திக்கு ஆன்சர் எழுதக்கூடிய மாதிரியான மெட்ரஸ். ஸோ இவ்வளவையும் பார்த்தீங்கன்னாலே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் ஆகலாம். ரிமெம்பர் ஒன் திங்,
நீங்க என்ன மொழியில தோற்றினாலுமே எக்ஸாம் நீங்க நல்லா செஞ்சிருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் ஆவீங்க, அது ஒரு ஷுவர். அதே மாதிரி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், 1 hour தான் உங்களோட அந்த ஒட்டுமொத்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு டிசைட் பண்ண போகுது. நீங்க எவ்வளவு புக்ஸ் எழுதி படிச்சிருந்தாலும், எவ்வளவு நோட்ஸ் எழுதி படிச்சிருந்தாலுமே அந்த 1 hourல நீங்க போட போற ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளான்ஸ் தான் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஃபைனலா காலேஜுக்குள்ள கொண்டு வந்து நிப்பாட்ட போகுது. ஸோ அதை மைண்ட்ல வச்சு ஃபுல்லா ஐ மீன் சொல்ற பாடமாக்கி அப்படி செய்யாம ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி யூஸ் பண்ணி செய்யறது மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி UGAA. ஸோ நான் இப்போ முடிச்சுக்கொள்றேன். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ வேற எதுவும் இருந்தா ஹாஸ்ட் நீங்க ஐ மீன் சொல்லிக்கொள்ளுங்க. Thank you very much for the insightful and informative session. We will now move on to the question and answer session. This is a great opportunity for you to clarify your doubts and gain further understanding. I kindly encourage all participants to actively engage and raise your questions. மிஸ், ஹலோ. ஜிகேயும் ஐக்கியூவும் வந்து எப்படி 100க்கா ஸ்கோர் பண்ணுவாங்க இல்லாட்டி 50க்கா? வந்துட்டு 100 ஸ்கோர் பண்ணாங்க. ஈச் क्वेश्चनக்கு 2 மார்க்ஸ். 50 MCQ வரும். 50 MCQக்கும் by 2 100. அதாவது ஜிகே 100 ஐக்யூ 100 ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு லைக் 200 பார்ப்பாங்க. 200க்கு நீங்க எத்தனை எடுப்பீங்க, டாப் ஸ்கோர் எத்தனை பண்றீங்கன்றது பொறுத்து உங்களோட இன்டேக் இருக்கு. சார், அப்ப தமிழ் இங்கிலீஷ் வந்து ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும், அது ஸ்கோர் எடுக்க மாட்டாங்க. 40 மார்க்ஸ் எடுத்தா போதும். பட் 40 இதை ஈஸி, அதாவது நான் சொல்றேன்னு சொன்னா 40 ஈஸியா எடுக்கலாம். பட் ரொம்ப ஈஸியான்னு சொல்லிட்டு அதை லேசியா விட்டுறாங்கன்னு சொன்னா, லாஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் வந்து 110, நான் போன முறை கட் ஆஃப் வந்து 110 எடுத்து இங்கிலீஷ்ல வந்துட்டு 38, ஒரு 2 மார்க்ஸ் இல்லாம லோ என்ட்ரன்ஸ் வந்துட்டு அந்த வந்துட்டு ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இல்லாம பாத்துக்கோங்க. பட் அதுக்கு பெருசா ஸ்ட்ரெஸ் பண்ணி கொண்டு மாட்டேன், அதான் சொல்ல விரும்புறேன். அவ்வளவு கஷ்டமான ஒரு எக்ஸாம் இருக்காது. நான் சொன்னேன்னு வந்துட்டு இப்ப உங்களுக்கு இங்கிலீஷ்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஏ அல்லது பி இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா ஒரு 40 ஸ்கோர் பண்ணி ஏழும். இப்பதான் நீங்க இப்பதான் படிக்க ரெடியா இருக்கேன்னு சொன்னா 4 சப்ஜெக்டையும் ஓவராலா கவர் பண்ணி போறேன்னு சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். அதனாலதான் சொல்றேன் நான் அந்த மாதிரி. ஓகே, எனக்கு சட்ல வந்துட்டு சஸ்னா ஒரு கொஸ்டின் ஒன்று போட்டிருக்கா. தாத்தா, நான் வந்து 2025ல கல்லன் யூனிவர்சிட்டி போயிருக்கேன். அங்க ஸ்டடி பண்ணிக்கொண்டு லா காலேஜ்ல ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ண இயலுமா? மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி செய்யறாங்க தானே. கேன் ஐ டூ இட்? ஆக்சுவலி ஐம் ஆல்சோ அன் அண்டர் கிராஜுவேட் ஆஃப் யூனிவர்சிட்டி சிஜா வெத்தனப்புற. ஸோ யூனிவர்சிட்டி ஸ்டடீஸோட மெயின்டைன் பண்ணிக்கொள்ளலாம். பட் இப்ப காலேஜ்ல அட்டெண்டன்ஸ் ப்ராப்ளம் காணப்படுறதுனால மெயினா அட்டெண்டன்ஸ் 75% ஐ மீன் அந்த ப்ராப்ளம், அதோட ஃபேஷியல் ரெகக்னிஷன் ப்ராப்ளமும் காணப்படுறதுனால கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நீங்க ஐ மீன் எழுத ட்ரை பண்றீங்கன்னா கட்டாயம் எழுதுங்க. ஏன்னா உங்களுக்கு இப்பவே நீங்க அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டு எழுத ட்ரை பண்றீங்க டைம்ல எழுதுங்க. எழுதி காலேஜ் வந்ததுக்கு பிறகு அந்த எக்ஸாம்ஸ் வந்துட்டு ஐ மீன் 10 இயர்ஸுக்குள்ள நீங்க முடிச்சு கொள்ளலாம் தானே. ஸோ அது ப்ராப்ளம் ஆகாது. I think அவரோட கவரேஜ் ஏதோ இஷ்யூ போல. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் என்ன கேட்கலாம்.
மற்ற ரிசோர்ஸ் பர்சன் அதை கிளியர் பண்ணுவார். எஸ் சார். அந்த லோ காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போகிறதுக்கான ஐக்யூ கிளாஸ் எங்கே நல்லா செய்கிறாங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிடுமா? ரெக்கமெண்டேஷன்னா நான் போன இடத்துல வந்துக்கிட்டு ஐ திங்க் அவங்க நல்லா செஞ்சாங்க. பிட்டிகர்னு சொல்லிட்டு ஆன்லைனில் தான் கிளாஸ் போகும். நான் அங்கே தான் போனேன். ரெக்கார்டிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நல்ல ஒரு ஐக்யூ அவங்க வந்துக்கிட்டு இந்த கம்ப்யூட்டர் எக்ஸாமுக்கு எல்லாருக்குமே கிளாஸை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. பட் இது என்னோட சஜஷன். நான் கிளாஸ் போனதுனால நிறைய ஐக்யூக்கு தமிழ் மீடியத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் நல்ல கிளாஸ். நானும் வேறொரு இடத்துல ட்ரை பண்ணேன். பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்துக்கிட்டு உங்களுக்கு அந்த கிளாஸ் அவங்களோட ப்ரோட்டோகால் யூஜிஏ பற்றி அட்மின் சைட்ல இருந்து யாராவது அந்த கிளாஸ் நீங்கள் உங்களோட சைட்டில் ஷேர் பண்ணியிருப்போம் என்று சொன்னால் இண்டிவிஜுவலி யாரையும் ப்ரொமோட் பண்ணுற ஒரு செஷன் இல்லை இது. நான் நம்ம அதை எப்படி பண்ணுறேன்னு சொன்னால் அவங்க அனுமதி இல்லாமல் நான் அதை செய்யவும் மேலாது. பட் உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னு சொன்னால் நான் அந்த இடத்த சஜஸ்ட் பண்ணிடலாம். அங்கே போனீங்கன்னு சொன்னால் இப்போ நல்லா டீடைல்ஸ் சொல்லலுமா கொடுக்கலுமா? நான் அவங்கள்ட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னாது. அவங்களுக்கும் சம்டைம் இஷ்யூ ஆகலாம் ஒரு கிளாஸை ப்ரமோட் பண்ணான்னு சொல்லி. பட் நான் போன இடத்த பர்சனலி யாருக்காவது சஜஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி நான் என்னோட நம்பரை ஷேர் பண்ணுறேன். அது ஓகேவா? அட்மின் சைட் கொஞ்சம் சொல்லுங்க. என்ன சொல்றேன் யாராவது ஏதாவது கிளாஸ் ஓகே. நான் இஷ்யூ இல்லை. நீங்க உங்களுக்கு இஷ்யூ இல்லைன்னு சொன்னா நான் குரூப்ல அந்த நம்பரை போட்டு வரேன். அவங்க இருக்கிறவங்க ஏதாவது டவுட்ஸ் நிறைய பிறகு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண அப்படின்னு சொல்லி குரூப்ல இந்த நம்பரை போட்டு விடுங்க. யாராவது கான்டாக்ட் பண்ணி ஏதாவது கேட்டுக்கொள்ளணும்னு சொன்னா வேற ஏதாவது இப்போ உங்களோட இது சம்பந்தமா இல்லாட்டி கிளாஸ் சம்பந்தமா ஏதாவது கேட்டுக்கொள்ளணும்னா கேட்டுக்கணும். அதை தாண்டி இப்போ காலேஜால நடக்கிற கொமெண்ட் கிளாஸஸ், காலேஜால வர சப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நான் என்னோட கோஆர்டினேட்டருக்கு போடுறேன். அவங்க குரூப்ல ஷேர் பண்ணுவோம். அது ஒவ்வொரு எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அதை தாண்டி யாராவது கிளாஸஸ் போகணும். அந்த காலேஜ் நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் ஐகைட் லிங்கை வந்துட்டு கோஆர்டினேட்டர் ஷேர் பண்ண அவங்கள மெயின் குரூப்ல ஷேர் பண்ணலாம் தானே? ஸோ அதில் வந்துட்டு கண்டினியூஸாக கிளாஸஸ் போகும். பட் அது மட்டும் போதா. பட் இல்லை யாராவது ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு கொண்டு இருக்குன்னு சொல்லி சொன்னா. ஏன்னு சொன்னா இப்போ மெயின் கிளாஸ் போகணும்னு சொல்லி சொன்னா நிறைய பேர் ஒரு ஆற்ற கடக்கிறதுக்கு தோணி இருக்குன்னு சொன்னா எல்லாரும் தோணிக்கு ஒரு கட்டணம் இருக்கீன்றதுக்காக எல்லாரும் நீதி கடக்கலாம்னு சொல்றது இட்ஸ் நாட் பாசிபிள். இதுதானே இந்த தோணிக்கு ஒரு சின்ன கட்டணத்தை கொடுத்து தோணி மூலமாக கணக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட்னு சொல்லுவோம். இதுதானே. ஸோ அதை ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னா ஃபினான்சியல் வேர்டு சொல்லி யோசிச்சாலுமே கூட 13,200 சொல்றதே பெரிய ஒரு அமௌண்ட். அதை கட்டிட்டு நம்ம எக்ஸாமுக்கு ரெடியா இல்லாம போயிட்டு செய்யறதுன்னு சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் பெரிய ஒரு மிஸ்டேக் தான். ஃபினான்ஷியல் பேர்டுன்றதுக்காக வேண்டி நம்ம 13,800 கொடுக்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு லாஸ் தானே. ஸோ எப்படியும் கிளாஸ் போகிறது உங்களுக்கு வேஸ்டாக இருக்காது. ஈவன் நீங்கள் லோ காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபெயிலானா கூட நீங்கள் படித்த இந்த ஐக்யூஜிக்கே வந்துட்டு இப்போ இருக்கிற ரீசன்ட்லி இருக்கிற நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் மூலமாக தான் இப்போ தொழில் ஈவன் நீங்கள் வேற ஒரு டிகிரியை ஃபாலோ பண்ணி கொண்டு இருந்தாலுமே கூட அது உங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் இதுக்கு புறப்படுகிற ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை ஈஸியாக ஃபேஸ் பண்ணுறது. ஏன்னு சொன்னால் லோன்னு சொல்றது அகாடமிக் வைஸாக இருக்கிற மோஸ்ட் காம்படிட்டிவ் அண்ட் டஃபஸ்ட் எக்ஸாம். ஸோ நீங்கள் அதுக்கு ரெடி ஆகிறேன்னு சொல்றது ஈவன் நீங்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் நடக்கிற எக்ஸாமுக்கு கூட எழுதி ஈஸியாக பாஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் இது செஞ்சீங்கன்னு சொன்னால் அது வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸான காம்படிட்டிவ். அதாவது ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு சென்டர் இருக்குது. இப்போ பெட்டிகுலர் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிறவங்கன்னு சொன்னால்
நீங்க பெர்டிகுலர் சென்டர்ல ஓப்பன் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதணும். இப்போ அவங்களுக்குள்ள போட்டி போட்டு உங்களுக்கு பாஸ் பண்றது வந்துருக்கு. நீங்க ஒரு ஐலண்ட் வைட் காம்படிஷனை ஃபேஸ் பண்ணின உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், அது ஒரு கட்ஸ் இருக்கும், அதை உங்களுக்கு ஈஸியா அச்சீவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அதனாலதான் நான் கிளாஸ் வந்து சஜஸ்ட் பண்றேன். நீங்க போனேன்னு சொன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்ன அந்த கைட்லைன்ஸ், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமான கைட்லைன்ஸ் நான் உங்களை கோஆர்டினேட்டர் போட்டிட்டேன். அந்த செஷன் முடிஞ்சதுக்கு பிறகு போடுவார், இல்லை இப்போ போடுறாரு தெரியா, அதை போட்டு நான் பாருங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களோட தயார்படுத்தல செஞ்சுக்கோங்க. வேற ஏதாவது? எஸ். அண்ட் ஆல்சோ நான் என்னோட டவுட் என்னென்னா, இப்போ நீங்கள் சென்னையில் தானே ஐக்யூவில் வந்து 90 மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லி, அந்த 90 மார்க்ஸ் இப்போ 50 எம்சிக்யூவில் நாங்கள் 45 கட்டாயம் சரி எடுத்தது தான் 90 வருவோம். அப்போ நாங்கள் 50 எம்சிக்யூ 45 கட்டாயம் சரி எடுக்கணும்னு சொல்லி அதானே? ஓ இல்லையே அது ஐக்யூல அதான் இவர் ஒரு கேள்விக்கு 2 மார்க்ஸ் வரும். சரியா? நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னா, லைக் உங்களுக்கு நீங்க ரெடியா இருக்கேன்னு சொன்னா ஜிகேல உங்களுக்கு ஸ்கோர் பண்றது ஈஸியா இருக்கும், ஐக்யூல ஸ்கோர் பண்றது ஈஸியா இருக்கும். ஐக்யூ தான் ஈஸி. அதனாலதான் நான் உங்களுக்கு ஐக்யூ நல்லா கோர்ஸா படிங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னு சொன்னா இப்ப நீங்க எப்ப செல்லக்குள்ளையும் ஜிகே படிக்கிறேன்னு சொன்னா அது பெரிய வாஸ்டான ஒரு ஏரியா, நிறைய விஷயங்கள் நீங்க ஆல்ரெடி கவர் பண்ணணும். ஷார்ட் பீரியட்ல ரெடியா இருக்கீங்கன்னு சொன்னா அதுல ஷோர் பண்ணலாம். நீங்க ஒரு 40க்கு மேல மார்க்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் என்ன தெரிஞ்சு 40 மீன்ஸ் 40 பாசஸ், லைக் 80க்கு மேல மார்க்ஸ் எடுக்கலாம்னா கொஞ்சம் டஃப்பான விஷயம். ஈவன் உங்களுக்கு நீங்க ஜிகே ஐக்யூ வந்துட்டு படிக்கிற ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு 45க்கு பாஸ் பண்ணணும், 45க்கு பிளஸ் சரி எடுக்கணும், லைக் 90 மார்க்ஸுக்கு மேல எடுக்கணும் ஃபாலோ அப்ல இருந்தீங்கன்னு சொன்னா ஈவன் உங்களுக்கு ஒரு 80 மார்க்ஸ் வந்தா கூட அங்கால நீங்க ஒரு ஜஸ்ட் பாஸ் ஆனா கூட, நான் சும்மா சொல்ல ஜஸ்ட் பாஸ் ஆனா கூட 120 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 120 மார்க்ஸ் சொல்றது சம்டைம் இட்ஸ் ஓகே. 120 சொல்றது காலேஜுக்கு கிட்டத்தட்ட போகலாம். பட் 130 இருந்தா ஓகே கம்ஃபர்டபுள், 140 இருந்தா மோஸ்ட்லி 150 சொல்றது வெரி கம்ஃபர்டபுளான. ஸோ நீங்க ஒரு 80 ஈவன் 80 என்ன பாருங்க, எனக்கு 80 மார்க்ஸ் ஜிகேல வந்துட்டு 48 தான் வந்து. பட் அட்வாக்கு ஈக்குவல் அப்படியானவங்க இருக்காங்க. பட் என்ன சொல்றேன்னு சொன்னா அந்த எல்லாருடைய கெப்பாசிட்டி ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் ஜிகேல நல்லா ஸ்கோர் பண்ணிடலும். பட் ஈவன் தோ நீங்க ஜிகேல எவ்வளவு ஸ்கோர் பண்ணணும் உங்களுக்கு உண்டான பெஸ்ட்டை வந்துட்டு நீங்க ஜிகே ஊடகம் மாத்திரம் கொடுக்கல. அதைத்தான் நான் சொல்றேன். அது உங்களுக்கு தெளிவா வழங்கணும். இப்ப நீங்க ஜிகேல வந்துட்டு 90 எடுத்து ஐக்யூல ஒரு 60 எடுத்து 140 எடுக்கலாம்னு சொல்றது இம்பாசிபிள். அதாவது மோஸ்ட்லி கஷ்டம். பட் சிலவங்களால ஏடும். எடுத்தவங்களுக்கு இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா அவங்களுக்கு வந்துட்டு பெரிய ஒரு ஐடியா ஒன்று இருக்கும். அதாவது ஹிஸ்டரி ஃபுல் தரவா இருப்பாங்க, அடுத்தது ஜெண்டர் நாலேஜ், அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் 100% தரவா இருக்கிற ஒருத்தங்களால அந்த இலக்கை நோக்கி பயணிக்கலாம். ஆனா ஜஸ்ட் எக்ஸாமுக்கு நாங்க இப்பதான் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறோம், எங்களுக்கு வந்துக்கிட்டு ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கல, இல்லாட்டி ஹிஸ்டரி பத்தின ஐடியா எல்லாம் நேரம் படிச்சது மறந்து போயிட்டு குறவா இருக்கேன்னு சொல்ற ஒருத்தங்க இப்பதான் இந்த 2.5 மாசம் தான் ப்ரிப்பேர் ஆக போறேன்னு சொல்றவங்களுக்கு ஜிகே வந்துக்கிட்டு ஒரு ஜிகேல ஹையஸ்ட் மார்க்ஸ் ஜிகேல எடுக்கிறது ஒரு சவால் தான். அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க பாருங்க, ஜிகேல இது வரைக்கும் 200க்கு 200 எடுத்து பாஸ் ஆகலன்னு சொன்னா ஜிகேல யாராலையுமே வந்து 80 தாண்டியலான்றதான் மறைமுகமான கருத்து. ஸோ நம்மளும் வந்துக்கிட்டு இப்ப நான் என்ன சொல்லுவேன், சிலவங்க வந்துக்கிட்டு இந்த நான் அதை பிரேக் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் போற வழியில நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா போறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டர்ன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் உங்களுக்கு அப்படி சொல்றேன். அதுக்காக நீங்க ஜிகேல படிக்கவும் மேலா ஜிகேல மார்க்ஸ் எடுக்கவும் மேலான்றது என்னுடைய கருத்து இல்லை. அஃப்தான் ஆக்சுவலி அஃப்தான் சொன்ன மாதிரி இப்ப நானுமே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நீங்க வந்துட்டு ஜிகேயை டார்கெட் பண்றதை விட ஐக்யூல சொல்லிட்டா மார்க்ஸ் எடுத்து கொள்ளலாம். ஸோ அதை டார்கெட் பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலி ஐக்யூ அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ ஒரு விட உண்டு 20 வருதுண்டா எங்கால செய்முறை வழி போட்டாலுமே 20 தான். பட் ஜிகேக்கு வந்து நீங்க ப்ரெடிக்டே பண்ணலாம் இந்த கொஸ்டின் தான் வரப்போகுது இதுன்னு சொல்லி. ஸோ ஐக்யூக்கு வந்துட்டு சாலிடா மார்க்ஸ் இருக்கக்கூடியதுனால அந்த செய்முறைகளை ட்ரை பண்ணி அதுக்கான விஷயங்களை போட்டுக்கொள்ளுங்க. ஸோ அது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அதுக்காக ஜிகேக்குரிய முக்கியத்துவத்தையுமே வழங்காம இருக்காம ஜிகேக்கு வந்து ஜிகே வந்து நீங்க படிங்கன்னு சொல்லலை நான். பட் அதை உங்க டெய்லி லைஃபா மாத்திக்கொள்றது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். லைக் வைஸ் ஒவ்வொரு நாளைக்குமே இப்ப 8 மணிக்கு நியூஸ் கேட்கறது, அது மாதிரி வந்து நியூஸ் பேப்பர்ஸ் வாசிக்கிறது, அதுகளால ஒரு 2 தகவல்களாக வந்துட்டு உங்களுக்கு மைண்ட்ல செட் ஆகும். ஸோ அதையும் பார்த்து கொண்டு ஐக்யூக்கு ஃபுல் ஃபோக்கஸ் ஒன்று கொடுங்க. லைக் வைஸ் 90க்கு மேல எடுக்கக்கூடிய மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரைட்.
மிஸ் ஹலோ. ஓம் சொல்லுங்க. ஓம் சொல்லுங்க. இந்த 4 எக்ஸாம் வைக்கும் தானே, அந்த 4 எக்ஸாமும் அடுத்தடுத்த நாட்கள்ல நடக்கும் இல்லாட்டி இடைக்கிட கெப் வைக்குமா? இல்ல 4 எக்ஸாமுமே வந்துட்டு ஒரு நாள் தான் நடக்கும். ஒரு நாள் ஃபுல்லாவே நடக்கும். உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ எங்களுக்கு 9 மணிக்கு என்னமோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு எக்ஸாம். ஸோ இப்போ ஜிகே ஃபர்ஸ்ட் பேப்பர் நடக்கும். அடுத்தது வந்துட்டு ஐக்யூ நடக்கும். இப்போ 1 மணித்தியாலம் எக்ஸாம் நடக்குதுண்டா ஹாஃப் அன் ஹவர் கெப் தருவாங்க. உங்களுக்கு 9 மணிலேருந்து 10 மணி வரை ஜிகே நடக்குதுண்டா 10:30க்கு ஐக்யூ ஸ்டார்ட் ஆகும். ஸோ 10:30லேருந்து 11:30 வரை ஐக்யூ நடக்கும். அது பிறகு வந்துட்டு அடுத்தது பெரிய கேப் ஒன்று வரும், லஞ்ச் பிரேக் மாதிரி. அது பிறகு திரும்ப 1 மணிக்கு தமிழ் ஸ்டார்ட் ஆகும். அது பிறகு இங்கிலீஷ். அந்த இங்கிலீஷும் இதுவும் 1.5 hour. ஸோ 4 மணி அப்படி உங்களுக்கு எக்ஸாம் முடியும். ஸோ ஒரு நாளையில எல்லா எக்ஸாமும் நடந்து முடியும். மேக்சிமம் கொழும்புல தான் சென்டர்ஸ் வர எப்படியுமே நாலந்தா ஸ்கூல், ஆனந்தா ஸ்கூல், அந்த ஸ்கூல்ஸ் மெயினாக வரும். ஸோ அப்படியான இடம் தான் வரும். ஸோ நீங்க அப்ளை பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு உங்களுக்கு அட்மிஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எக்ஸாமுக்கு ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு 2 வீக்குக்கு முதல்ல அட்மிஷன் வரும். அந்த அட்மிஷனை வந்துட்டு நீங்க ஒரு ஜேபி இல்லைன்னா ஸ்கூல் பிரின்சிபல் இல்லாட்டி யாரோ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற ஒரு ஆள்கிட்ட வந்துட்டு கொண்டு போய் சைன் வாங்கணும். ஒரு லோயர்ட்டையுமே வாங்கலாம் சைன் வாங்கிட்டு நீங்க அந்த அட்மிஷனோட எக்ஸாம் எழுத வரணும். பிஃபோர் ஒரு நாளைக்கு முதல் வந்துட்டு ஸ்டே பண்ணி நீங்க நாலந்தா ஸ்கூல் அப்படி எந்த உங்களுக்கு சென்டர் வருதோ அந்த சென்டருக்கு வந்து நீங்க எக்ஸாம் எழுத வரும். ஒரு நாளையிலேயே எல்லா எக்ஸாம் முடிஞ்சிடும். வேற நாள் நடக்காது. கட்டாயம். ஓகே மிஸ். இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ நாங்கள் கரண்ட்லி ஒரு யூனிவர்சிட்டி படிச்சுக்கு இருந்து அந்த எக்ஸாம்ல செலக்ட் ஆகிட்டோம்னு சொன்னா அந்த எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ற இது ஒன்று இருக்குதானே, அதை கொஞ்சம் சொல்லலுமா? அது வந்துட்டு எப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க யூனிவர்சிட்டியில இருக்கீங்களா இல்லாட்டி என்ன பண்றீங்களான்றது இஷ்யூ ஒன்று இல்லை. நீங்க வந்துட்டு செலக்ட் ஆகிட்டீங்க. இப்போ ஒன்ஸ் இந்த வருஷத்துக்கு நீங்க செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னா நீங்க இந்த வருஷம் ரெஜிஸ்டர் பண்ணினதுல இருந்து உங்களுக்கு 10 years வந்துட்டு உங்களோட டிக்கெட் உங்களோட இதை வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வைக்கணும், ரெஜிஸ்ட்ரேஷனை. சரிதானே? அதுல வந்துட்டு நீங்க யூனிவர்சிட்டி படிச்சு முடிச்சுட்டு வந்து செய்யலாம். அந்த 10 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரியான சான்சஸ் இருக்கு. அதுல வந்துட்டு அது அப்படியே உங்களுக்கு செஞ்சு கொண்டு அதுக்கு நீங்க யூனிவர்சிட்டியில இருந்தா எக்ஸாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் இல்லை. சரியானே? அடுத்தது நான் ஒரு சின்ன விஷயத்தை இன்க்ளூட் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ இன்கேஸ் நீங்க செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னா இப்போ ஒரு இன்டர்வியூ பார்ட் ஒன்று இருந்து அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுற மாதிரி அந்த பிளேஸை போட்ட மாதிரி வந்து இன்டர்வியூன்னு சொன்னா பெருசா எதுவுமே இல்லை. உங்களோட டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். ஸோ அது வந்துட்டு பெருசா உங்கள்கிட்ட இருந்து எதுவும் அலசி ஆராய போறது இல்லை. பட் அதுக்கு இன்டர்வியூக்கு நீங்க போற மாதிரி ப்ராப்பரான ஒரு ட்ரெஸ் கோடோட உங்களோட டாக்குமெண்ட்ஸை போய் சப்மிட் பண்ணீங்கன்னா சரி. அவ்வளவுதான். வேற ஏதாவது கேள்வி இல்லை. ஆல்ரெடி லேட் ஆயிட்டுன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களோட கேள்வியில யாராவது கேட்கணும்னு சொன்னா கொஞ்சம் கல்யாணம் எல்லாருக்கும் தான் டிலே ஆகும். இல்ல எல்லாரும் அப்ளை பண்ணிட்டீங்களா? நான் நினைக்கிறேன் 30ஆம் தேதியான க்ளோசிங் டேட். ஹலோ, 30 க்ளோசிங் டேட்ஸ். அப்ளை பண்ணுங்க, இருக்கிற டைம் தாராளமாக போதும். நானும் அப்ளை பண்ணிட்டு தான், நீங்க இந்த டேட்டை பார்த்துருந்தீங்கன்னா விளங்கிருக்கும். 8ஆம் மாசம் சம்திங் என்னமோ தான் அப்ளை பண்ணிட்டு அதுல இருந்தும் ஒரு 1 month பிறகு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். 100% நான் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டுட்டு தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்ப நீங்க காலேஜுக்கு நாங்க இந்த செஷனுக்கு வந்து சொன்னா காலேஜுக்கு லோ காலேஜுக்கு போறேன் லோ காலேஜுக்கு படிக்க போறேன்னு சொல்லி செல்ல போல நீங்க கேள்விப்பட்டது அல்லது உங்களுக்கு வந்த கருத்துக்கள் மாதிரி தான் இணைக்குமான கருத்துக்கள். அதாவது ஒன்று இந்த என்ட்ரன்ஸ் பாஸ் ஆகணும்னு சொன்னா ஒரு பயோமெக்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கணும், அடுத்தது இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா இருக்கணும், நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும், அப்படி அடுத்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய, அதாவது இயலாமை காலேஜுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யாம காலேஜுக்கு போகலான்ற அனைத்து இயலாமைகளை முடச்செறிஞ்சிக்கிட்டு தான் நான் காலேஜுக்கு வந்தேன். நான் வந்துட்டு ஒரு பயோ பேக்ரவுண்ட்ல இருந்து வரல, மெக்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வரல. ஓ லெவல்ல ஜஸ்ட் மிக்ஸ்ல ஒரு சி, இங்கிலீஷ்ல லோ காலேஜுக்கு போறதுக்கு சி வேணும் அப்படின்னு சொல்லி நான் சி எடுத்தேன். அப்படி
செகண்ட் எழுதி சி எடுத்து அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்ல தான் நான் வந்தேன். அதாவது நான் என்ன சொல்றேன்னா ஸ்ரீலங்கா லோ காலேஜுக்கு போறதுக்கு இயலாமை என்ற மொத்த வடிவம் தான் நான் இப்ப லோ காலேஜ் இருக்கேன். ஸோ என்னால ஏழு மனுஷன்னா எல்லாராலையும் ஏழும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாம் உங்களுக்கு என்ற அடிப்படையில தான் நான் இந்த செஷன் ஓகே அவங்க கேட்டதுக்கு எங்களுக்கு இப்போ எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிற போதிலும் செய்கிறேன் என்று சொல்லி சொன்னதுக்கு காரணம் அதுதான். என்ன சொன்னா உங்களை இப்படி இந்த விஷயங்களை செய்யலாம். அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா காலேஜ் எக்ஸாம் பண்ணிக்கிட்டு எனுவல் எக்ஸாம் தான். நீங்க வந்துக்கிட்டு ஒரு வருஷத்துல ஒரு எக்ஸாம் தான் நடக்கும். அந்த விஷயம் சொல்லப்படலை, அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதனால எக்ஸாமை பற்றி இன்டேக் ஆனது இப்போ ஒரு பெருசாக ஸ்ட்ரெஸ் பண்ணி கொள்றதுக்கு இல்லை. காலேஜ் லைஃப்பை நீங்கள் 100% என்ஜாய் பண்ணி நீங்கள் அசைன்மெண்ட்டோ ப்ரெசன்டேஷனோ அதுக்கெல்லாம் மார்க்ஸ் அப்படி எல்லாம் இல்லை. 100% உங்களோட ரிட்டன் எக்ஸாமுக்குரிய மார்க்ஸ் தான் இருக்கு. ஸோ நீங்கள் காலேஜ் லைஃப்பை 100% என்ஜாய் பண்ணி எக்ஸாம் வரதுக்கு 2 மாதத்துக்கு முதல் இருந்து படித்து பாஸ் ஆகி தான் காலேஜில் போகிறோம். அந்த மாதிரி தான் காலேஜ் நடைமுறை இருக்கும். அடுத்தது காலேஜில் லொக்கேஷனை பற்றி செல்ல போனால் அழுக்கடை சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னுக்கு இருக்கு. மற்ற சொன்ன மாதிரி ஸ்ரீலங்காவில் இருக்கிற கோர்ட் ஹைராக்ல வர அனைத்து கோர்ட்டும் வந்துக்கிட்டு ஸ்ரீலங்கா லோ காலேஜ் பக்கத்துல இருக்கு. சரியானே நீங்க லோ காலேஜ் இன்டர்னல் நான் லோ காலேஜுக்கு வரதுக்கு 3 வே இருக்குன்னு சொல்லி அந்த 3 வேலையும் ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் வே நம்ம என்ட்ரன்ஸ் பாலமான ஆட்கள் வந்துட்டு ஸ்ரீலங்கா லோ காலேஜில் சொந்த பிள்ளைகள் மாதிரி மத்தாக்கள் எல்லாம் 10 பிள்ளைகள் மாதிரி சொல்லிட்டு சேர்த்தி சிலவங்களுக்கு அது இது ஒரு சிலவங்களை ஹர்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அங்க இருக்கிற நடைமுறையை நான் சொல்றேன். ஏன்னு சொன்னா ஸ்ரீலங்கா லோ காலேஜை பொறுத்தவரை என்ட்ரன்ஸ் பாஸ் ஆகி வர ஆட்களுக்கு சகல வசதிகளும் திறந்திருக்கும். அதை தாண்டி நான் அன்றைக்கு ஒரு ஆர்டிக்கல்ல படித்தேன். எங்களோட சீனியர் ஒருத்தர் காலேஜ் ஒரு ஆள் சவுண்டா தான் பேசுறேன், சவுண்ட் போதான் இருக்கேன். ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதினார். அதுல வந்துக்கிட்டு ஸ்ரீலங்கா லோ காலேஜ் என்ட்ரன்ஸ் கூட போற ஆட்களுக்கு என்னென்ன விஷயம் கிடைக்கின்றார். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க லோ காலேஜுக்கு வர போறது எல்லாமே ஒரு கோர்ட் வாசலூடாக வந்து ஒரு கோர்ட் வாசலூடாக போற மாதிரி நீங்க படிக்கிற 3 வருஷமே லோயரா தான் நீங்க ஃபீல் ஆகுவீங்க. ஏன்னு சொன்னா இவன் உங்களை பாக்குற விதமே வந்துக்கிட்டு அப்படி தான் இருக்கும். ஒரு லோயர் ஒருத்தவங்க வந்து படிச்சுட்டு போற மாதிரி இருக்கும். ஈவன் உங்களோட ட்ரெஸ் கோட் அடிக்கலாம், அடுத்தது நீங்க இருக்கிற என்வாயன்மெண்ட் அடிக்கலாம், அடுத்தது காலேஜ் என்வாயன்மெண்ட் அடிக்கலாம், சீனியர்ஸ்ல அடிக்கலாம். இங்க யூனிவர்சிட்டி மாதிரி இருக்கீங்கோ இல்லாட்டி போவாருங்க வா டைய கலட்டு ஷூவை தோற அந்த இதெல்லாம் இல்லை. சீனியர்ஸ்லாம் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொன்னா நீங்க ஒரு நோபல் ப்ரொஃபஷனல், அதாவது லோ வந்துட்டு ஒரு நோபல் ப்ரொஃபஷனல் சொல்லுவாங்க. சரிண்ணே அந்த ப்ரொஃபஷனல் அந்த நோபல் ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரியான கௌரவம் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். சீனியர்லாம் வந்துக்கிட்டு ஒரு உங்களோட நானா ஒருத்தர் காலேஜ்ல இருந்தா இல்லாட்டி ராத்தவன் காலேஜ்ல இருந்தா நீங்க காலேஜுக்கு போனா உங்களை எப்படி வெல்கம் பண்ணி உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அப்படிதான் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னா சம்ஹவ் எல்லாருமே ஃபியூச்சர்ல லோயர்ஸ், அவருமே லோயர் தான் நம்மளுமே லோயர் தான் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இதுதானே அடுத்தது வந்துக்கிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த 200 பேரும் தான் காலேஜ்ல சொத்து. அது எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். இளைஞர் ஒருத்தர் சட்டத்தனியாக வேலை செய்யறாருன்னு சொன்னா அவர் வந்துக்கிட்டு ஸ்ரீலங்கா லோ காலேஜுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி லோ காலேஜ் ஸ்டூடெண்டா இல்லாம லோயராக இயலாது. பட் இந்த 200 பேருக்கும் சொல்லி கொஞ்சம் ஸ்பெஷல் இருக்கு. இதுதானே அது அது ஃபீல் பண்ணதான் தெரியும். அதுக்காக நீங்க வரணும். அதான் இப்ப சில நேரம் இது செகண்ட் ஆப்ஷனா இருக்கும். பட் நமக்கு தான் நமக்கு மீன்ஸ் இந்த காலேஜ் பத்தி தெரியாதவங்களுக்கு தான் லோ காலேஜ் செகண்ட் ஆப்ஷன். நாங்க பொதுவாக பார்த்த மாட்டல இங்க களம்புல இருக்கிற எல்லா பிள்ளைகளுமே வந்துக்கிட்டு அவங்களோட ட்ரீம் வந்துட்டு லோ காலேஜ் வராது. எங்கட இப்ப நீங்க பொதுவாக ஒரு ஐடியா ஒன்று குழம்புல இருக்காங்க தான் பாஸ் ஆகுற ரேட் கூட அது அவங்களுக்கு நீங்க செய்யறாங்க. அந்த மாதிரி தான் நாங்க படிக்க போல சொன்னேன். ஆனா ஏன் கொழும்பு ஆக்களுக்கு அதுல விருப்பம் கொடுப்பாக்கள் பாஸ் கூடன்னு சொன்னா கொடுப்பாக்களுக்கு லோ காலேஜ் பத்தி தெரியும். என்னன்னு சொன்னா அவங்களோட ரிலேட்டிவ் யாராவது தெரிவிப்பாங்க இல்லாட்டி அங்க வந்து பார்த்து போய் நடைமுறைகளை ஏன்னு சொன்னா இங்க இருக்கிற ஸ்ரீலங்கா லோ காலேஜ்ல இருக்கிற டிபேட்டிங் டீமை விட உலகத்திலே டிபேட்டிங் டீம் இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னு சொன்னா ரீசென்ட்லி அமெரிக்காவில் நடந்த ஒரு மூட் காம்படிஷன்ல ஸ்ரீலங்கா லோ காலேஜ் வெண்டுச்சு. ஒரு டீம் போயிருக்கு, யூரோப்புக்கு போயிருக்கு. இதுதானே நாங்க வந்துமே நிறைய கோல்டு மெடல் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போய், அதாவது வெளிநாட்டுக்கு போய் இங்கிலீஷ் மீடியம் சரி அன்றைக்கு ஒரு டீம் இந்தியாவுக்கு போயிடுச்சு. அப்படின்னு சொல்லி உலகத்தையே ஆட்டி ஒரு கலக்குற டீம் ஒன்று மாதிரியான ஒரு செட் ஆஃப் பீப்புள் லோ காலேஜ் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் சான்ஸ் இல்லை, நமக்கும் அவங்களுக்கு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அந்த வேலையில நம்மளை கைட் பண்ணுவாங்க. ஈவன் அத்வா கூட நான் ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்துக்கிட்டு மூட் பூல்ல செலக்ட் ஆகி கோல்டு மெடல் வின் பண்ணின ஒரு ஆள். சரிதானே அவங்களுக்கு இந்த மூட் பூலன்னு சொல்றது பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல வந்துக்கிட்டு சட்டம் தெரியாம மூட் பூலன்னு சொல்ல வந்துட்டு விவாதம், அதாவது நம்ம கோர்ட் ப்ரொசீஜர் கோர்ட்ஸ்ல வந்துட்டு ஒரு கேஸுக்கு வந்துட்டு எப்படி வாதாடுவாங்க, எப்படி ஒரு கேஸை வந்து சப்மிட் பண்றேன்னு சொல்றது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா வந்துட்டு ஒருத்தர் போய் சேர்ந்து தேர்ட் இயர் எப்படி இருக்கிறவங்க நான் பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு காம்படிஷன்ல வைக்கிறேன்னு சொன்னா அதுக்கு ஒரு என்வாயன்மெண்ட் நாங்கள் லோ காலேஜ் கிரியேட் பண்ணி தருவோம். நம்ம வந்துட்டு எல்லாருமே நாலேஜோட வாராக்கு இல்லை.
இங்க வந்துக்கிட்டு சொன்ன மாதிரி நிறைய ஏஜ் கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க. அந்த ஏஜ் கேட்டகரி இருந்தாலும் நான் சீனியர், நீ ஜூனியர், எனக்கு வயசு பேசி எனக்கு வயசு போறேன், நான் வந்துக்கிட்டு அந்த மதம் இந்த மதம், நான் ஹை கிளாஸ் நீ லோ கிளாஸ் அப்படின்னு சொல்ல எந்த ஒரு வேறுபாடுமே நாங்கள் லோ படிச்சு இல்லை. சரிதானே? அடுத்தது வந்துக்கிட்டு ஆரோக்கியமான ஒரு அரசியல் இருக்கு. ஆரோக்கியமான ஒரு அரசியல் இருக்கு. அது வந்துக்கிட்டு பெரிய நல்ல சுவாரஸ்யமா இருக்கு. அப்படி நிறைய விஷயங்கள் உங்களை வந்துக்கிட்டு A to Z உங்களை லீட் பண்ணும். அதாவது எங்களோட பிரின்சிபலுமே சொல்லுவார் வந்து சிலங்க லோ படிச்சுன்னு சொல்லி வந்து லோயர்ஸ் உருவாக்குற யூனிவர்சிட்டி எல்லாம் வந்துட்டு லோயருக்கான பட்டப்படிப்பு வழங்கல. சரி, அங்க வந்துக்கிட்டு அவங்க படிக்கிறது ஜஸ்ட் டிகிரி. அவங்க வந்துட்டு ஒரு ஸ்காலரா ஆகுவாங்களே தவிர இந்த ப்ரொஃபஷன்ல வந்துக்கிட்டு பெரிய ஒரு இடத்தை நோக்கி நகர்வாங்க ஆரம்பிச்சுன்னா சிலங்க லோ படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பாதாரத்தை நம்ம கூட இருக்கேன்னு சொன்னா இந்த காம்படிஷன் எல்லாம் கூட. அடுத்தது லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ் 200 பேர் அடிச்சுன்னா சீனியர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 600 பேருக்கு தான் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 50+ சொசைட்டிஸ் இருக்கு. அதுல வந்துக்கிட்டு ஒவ்வொரு சொசைட்டிலையும் ஒவ்வொரு காம்படிஷன், ஒவ்வொரு சொசைட்டியும் லீட் பண்ணதுக்கான சான்ஸ், நிறைய பேரோட மிங்கிள் ஆகிறதுக்கான சான்ஸ், வாழ்க்கையிலேயே சந்திக்காத நபர்கள் எல்லாம் இலவுல சந்திக்கலாம். இப்ப நீங்க யாரையாவது மீட் பண்ண போறீங்க, இல்லாட்டி யாரையாவது செய்ய போறீங்கன்னு சொன்னா உங்களை லோக்கல் ஸ்டூடெண்டாக நீங்க அடையாளப்படுத்துனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கிற அந்தஸ்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அது ரொம்ப பெருசு. அதை தாண்டி அது நான் சொல்றது இப்ப நீங்க நம்ம எல்லாம் நினைச்சிட்டீங்கன்னு சொல்லி லோக்கல் செகண்ட் ஆப்ஷன் அடிச்சது. பட் கொழும்பு ஃபெக்காலிட்டியில இப்ப லோ ஃபெக்காலிட்டியில நமக்கு எல்லாம் இன்க்ளூடிங் நானும் எனக்கு வந்துக்கிட்டு ஒரு பேராதனை யூனிவர்சிட்டி இப்போ ஜப்னா யூனிவர்சிட்டி கிடைச்சா நான் லோக்கல் ஜி போகணும் நினைச்சிருக்க மாட்டேன். பட் இங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கேன்னு சொல்லி உள்ளுக்கு வந்த பார்த்தா அவன் கொழும்பு ஃபெக்காலிட்டிக்கு செலக்ட் ஆகிருப்பான், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்திப்பான். ஆனால் லோ காலேஜுக்கு வந்து லோ காலேஜ் என்ட்ரன்ஸ் எழுதி பாஸ் ஆகி லோ காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கிறது தான் பெருமா. என்னன்னு சொன்னா அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இந்த லோ என்ட்ரன்ஸ், அதாவது நம்ம எழுதுற இந்த ஜெனரல் என்ட்ரன்ஸ் ஊடாக மாறவங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. தமிழ் மீடியத்தில் ஆட்கள் வாரத்துக்கான குறைவு என்ன பொறுத்தவரையை தோற்றாக்கள் எண்ணிக்கை குறைவு. அதனாலதான் பாஸ் ஆகும். அடுத்தது வந்துட்டு அவேர்னஸ் இல்லை. லோ காலேஜை பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் யாருக்குமே சுத்தமாக இல்லை. அதனாலையும் வந்துக்கிட்டு குறைவு வராங்க. அந்த அடிப்படையில தான் இந்த செஷனுக்குமே எங்களோட பூரண ஒத்துழைப்பை வழங்கி எங்களால செல்ல முடியுமான விஷயங்களை சொல்லி இந்த செஷன்ல வந்துக்கிட்டு 1000 பேர் வரணும் மட்டும் எல்லாமே எதிர்பார்ப்பு இல்லை. நீங்க இருக்கிறவங்க வந்துட்டு 100% பிரயோஜனம் அடைஞ்சு நீங்க சட்டக்கல்லூரிக்கு வருவீங்கன்னு சொன்னா அது பெரிய ஒரு மெஷின் சேஞ்ச நாங்க பண்ணினதாக நாங்க உணர்றோம். ஸோ அந்த அடிப்படையில சான்ஸ் இருக்கு உங்களுக்கும் வர இயலும், யாருக்குமே வர இயலும். எல்லாருமே ஒரே எக்ஸாம் தான் ஃபேஸ் பண்ணணும். உங்களோட எஃபர்ட்டை போடுங்க. உங்களோட நம்ம இதுல எல்லாருமே எந்த மதத்தை சார்ந்தவங்க இருக்காங்க அவங்க அவங்களோட மத நம்பிக்கைகள்ல செய்யுங்க. இப்போ முஸ்லீமா இருந்தீங்கன்னு சொன்னா தொழுவுங்க, துவா செய்யுங்க, போராடுங்க. உங்களுடைய எண்ணங்களுக்கு தான் கூடி. இப்ப குர்ஆன்லயுமே சொல்லப்பட்ட விஷயம் என்ன, அதாவது யார் வேணா இருந்தாலும் அவங்களோட எண்ணங்களுக்கு செயல்களுக்கு மாத்திரம் இல்லை, எண்ணங்களுக்கு கூடி. உங்களோட நியத்தை வந்து சரியா வச்சுக்கிட்டு நீங்க இதுல ஒர்க் பண்ணுங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு லோ காலேஜ் என்ற ஒரு பாக்கியம் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கும். அதான் என்னோட ஆசை. என்னன்னு சொன்னா அப்போ நானுமே ஒரு லூசராகத்தான் லோ காலேஜை ஸ்டார்ட் பண்ணேன். பட் நான் நம்ம எங்கேயோ வந்திருக்கோம், நம்ம ஆசைப்பட்டது இன்னும் வந்து நம்ம கிடைச்ச அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் லோ காலேஜ் தரும். ஸோ அது ஈவன் உங்களுக்கு யாருக்கும் சான்ஸ் போய் சிரிக்கலாம், யாருக்கும் சான்ஸ் இருந்தால் லோ காலேஜை வந்து ஒரு ஆட்டம் பார்த்துட்டு அது போங்க. எப்படி சொன்னாங்க லோ காலேஜ் இருக்கேன்னு சொல்லி என்ன சொன்னா அது உங்களோட வாழ்க்கையில பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும். சொன்னாங்க லோ காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ நல்லா படிங்கோ, உங்களுக்கு முடியுமானது செய்யுங்கோ. ஐ திங்க் நான் பேசிக்கொண்டிருந்தேன் யாராவது கொஷன் எதுவும் இருக்குமான்னு சொல்லி. அப்படி கொஷன் இல்லைன்னு சொன்னா ஓகே முடிச்சுக்கொள்ளும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அக்கரைப்பத்தாண்டு அசோசியேஷன் அவங்களுக்கு நானும் தேங்க்ஸ் பண்ணுகிறேன். சொன்னா நாங்க சொல்ல இன்னும் 2 சொல்லி நிறைய விஷயம் இருந்தாலும் சொல்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இல்லாம இருந்துச்சு. ஸோ நம்மளோட பிள்ளைகள் ஈவன் தமிழ் பேசுறாக்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் தமிழ் பேசுறவங்களை ஒரு ஏதோ வகையில் அவங்களுக்கு முடியுமான டைம்ல கெதர் பண்ணி அவங்களுக்கு ஒரு தகவலை எத்தி வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த அடிப்படையில இதற்கு யாரெல்லாம் பின்னிட்டு உழைத்தாங்களோ அவங்களுக்கும் எல்லாம் அவங்களுக்குரிய பறக்கத்தையும் அவங்களோட படிப்பிலையும் அவங்களோட ஃபியூச்சர்லையும் செலுத்தணும். உங்களுக்கும் எங்களோட துவாசி இருக்கு. உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைண்டா கட்டாயம் கொள்ளும்போது நானும் சொல்றது என்ன மட்டும் இல்லை, உழைச் சைட்ல இருந்தும் ஏதாவது செய்ய இயலும்னு சொன்னாக்க நீங்க தமிழ் பேசுகிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய செஷன் போட இயலும்னு சொன்னாலும் அதற்கான
சக்தியும் இன்னைக்கு காலேஜில் கதைச்சி போட இயலு தமிழ் கிளாஸுகள் போகுது. பட் சொல்லப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கோங்க, டைம் தாராளமாக போதும். இப்போ நீங்கள் இதுக்கு பிறகு தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா கூட தாராளமாக போதும். இதுதானே. ஸோ படிங்க நல்லா. அவங்களுக்கு விஜய்க்கு மறுபடியும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு, ஸோ கூட இருந்து அவங்களோட விஷயத்தை ஷேர் பண்ண பார்க்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கும் உங்களுடைய அட்வான்ஸ் விஷஸ் எல்லாரையுமே அடுத்த வருஷம் காலேஜில் சந்திக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஸ்டடீஸை பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை, உங்களோட ஸ்ட்ரென்த் எது, உங்களோட வீக்னஸ் எதுன்ட்டு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பிளானை போட்டு ஒர்க் பண்ணுங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு அந்த இலக்கை நோக்கி அடையக்கூடிய மாதிரி இன்ஷா அல்லாஹ். ஏதாவது கேள்வியில் நினைக்கிறேன், நீங்கள் ஏதாவது சொல்கிறதுன்னா சொல்லுங்க. அதுக்கு பிற்பாடு உங்களோட எஜெண்டாக்குள்ள நீங்கள் இந்த ஈவெண்ட்டை மைண்ட் அப் பண்ணலாம். டைம் போனதால நானுமே இந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்கி தந்ததுக்கு உண்மையாவே தேங்க்ஸ். அவ்வளவுதான் நான் யூஜிஏக்கு சொல்ல வேண்டிய விஷயம். ஐ ஹோப் இதுல வந்து 17 பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 17 பேரையுமே லோ காலேஜ்ல சந்திக்க வேண்டிய வாய்ப்பை இறைவன் உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கொண்டு, இன்ஷா அல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ. ஸோ நான் ஹேண்ட் ஓவர் பண்றேன். தேங்க்யூ. As we come towards the end of today's program, I would like to invite Ramzan, our project coordinator, to deliver the vote of thanks. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நிகழ்வுக்கு தலைமை தாங்கி வழி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அக்கரைப்பற்று இளமானி பட்டப்பல் சங்கத்தினுடைய தலைவர் இல்ஹாம் நசீப் அவர்கள் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள், எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்திருந்த மதத்திற்குரிய வளவாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் அக்கரைப்பற்று இளமானி பட்ட பயிலர் சங்கமானது பல ஆண்டுகால வரலாற்றை கொண்ட ஒரு சமூக நிறுவனம், இயக்கம். எங்கள் ஊரினுடைய மாணவர்களுக்கு மட்டுமல்லாது எங்கள் நாட்டினுடைய அனைவருக்கும் ஒரு இயக்கமாக அவர்களும் கல்வியில் சமூக நிலைப்பாடுகளில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதற்கு பல்வேறு ரீதியான செயற்பாடுகளையும் திட்டங்களையும் வகுத்து செயற்படுகின்ற ஒரு நிறுவனம். அந்த வகையில் ஒவ்வொரு வருடமும் சட்டக்கல்லூரியினுடைய நுழைவு பரீட்சைக்கான ஒரு வழிகாட்டல் செயலமர்வை நாங்கள் நடத்தி வருகின்றோம். சென்ற வருடமும் நடத்தியிருந்தோம், அதற்கு முந்தைய வருடம் நடத்தியிருந்தோம். அதே போன்று இந்த வருடமும் அதனை மிக அழகான முறையில் திட்டமிட்டு இந்த நொடிவரை மிகச் சிறப்பாக எங்களது நிகழ்வு நடைபெற்று முடிந்து தருவாயிலுக்கு வந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த நிகழ்வுக்காக அனைத்து வகையிலும் எங்களோடு தோள் நின்ற எங்களது என்னுடைய தலைவர், செயலாளர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள், அத்தோடு இந்நிகழ்வை எங்களுக்கு அழகான முறையில் ஒழுங்கமைத்து தந்த மோடரேட்டராக இருந்த ரவுஃப்தீன் ஃபாத்திமா இதனை ஹோஸ்ட் பண்ணிய மரியம் அவர்கள், அத்தோடு எங்களது அழைப்பு ஏற்று நிகழ்வுக்கு வருகிற அந்த குறுகிய கால அழைப்பை ஏற்று அவர்களுக்கு பரீட்சைகள் இருந்தாலும் கூட இந்த மாணவர்களுக்கு ஏதாவது நல்ல கருத்துக்கள் போய் சேர வேண்டும், அவர்களது கல்வித்துறையில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களது பெருமதியான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி தந்த சட்டக்கல்லூரியினுடைய மாணவர்களான அஃப்தானானா மற்றும் அத்ஃபராத் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களது அறிவிலும் ஆயுளிலும் இறைவன் அருட்பெரியவன் போன்ற பிரார்த்தனைகளையும் செய்து கொண்டு நிகழ்வில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் அக்கரைப்பற்று இளமானி பட்டப்பல் சங்கம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உங்களது நுழைவு பரீட்சைக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிகழ்வை முடித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹு ஹைர். Thank you all once again for your valuable time, active participation, and cooperation throughout this session. I hope this program has provided you with clear guidance and motivation to confidently move forward towards your goals in the field of law. Have a wonderful day ahead. Thank you.